அதான் அப்ப விபச்சாரி கொழுகொள் இருந்தா விபச்சாரிகள் அர்த்தம். தின்னு ஓட்டு நல்லா தொந்தியும் தொப்பையுமா இருந்துட்டு இடுப்பும் கையும் காய்ச்சிட்டு இருந்தா அவ யார்? விபச்சாரிகள் தானே அவங்கள. எதுக்கு வந்திருக்கிறீங்க? இனப்பெருக்கம் பண்ண வந்திருக்கீங்க, அறிவை கொடுக்க வந்திருக்கிறீங்க, ஒழுக்கத்தை பண்பத்தை கொடுக்க வந்தீங்க. ஆட்டம் போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது இப்ப இயற்கைக்கு முரணாக வாழ்றத கல்வி, அது ஒழுக்கம் இல்லாத பண்பு. அது பண்டிக்குட்டி அப்படித்தான் இருக்கு. அவங்களுக்கு எதை பத்தும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு நோய் வந்தா மட்டும் ஆஸ்பத்திரி போவாங்க. அப்புறம் மூடிட்டு இருக்கிறது. இவ்வளவு பண்றீங்க, ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறது. இவ்வளவு எல்லாம் கத்துக்கணும் இல்ல. ஆளை மயக்க கத்துருக்கு நீங்க. ஆளை மயக்கிறதுக்கெல்லாம் கத்துக்குவீங்க. நீங்க மயங்குழுக்கும் பொழுது ஏன் காப்பாத்திக்க மாட்டீங்கன்னு உங்களை? எல்லாத்தையும் மயக்குறீங்க. உங்களுக்கு மயக்க மாற்றம் மட்டும் அடுத்துட்டு ஓடுறீங்க. அப்புறம் அவனும் உன்னை கொண்டு போடுறான். இப்ப அறிவு என்பது தன்னை தற்காத்துக் கொள்ளுதல். அதுதான். இதை ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் இயற்கை. இந்த பிசாசு பண்ற வேலை. இயற்கை இப்படித்தான் இருக்கும். ஒழுக்கம்ங்கிறது யாருக்குமே கிடையாது. ஒழுக்கம்ங்கிறது யாருக்கும் கிடையாது. யாருக்கும் கிடையாது. அத சொல்லுங்க. ஒழுக்கம்ங்கிறதே கிடையாது. உணவு ஒழுக்கம் இல்லைன்னா அவ்வளவுதான். உணவு என்பது ஆடம்பரம் தான். ஐயா, இந்த உணவு நம்ம காலகாலமா சாப்பிட்டு சாப்பிட்டு அது நம்ம மரபணுங்கிற டிஎன்ஏவிலேயே அது இருக்க மாட்டேங்குதுங்க. இல்ல, இது டிஎன்ஏவை கெடுத்து ஒழுக்கமற்றவனாக மாறிவிட்டது. டிஎன்ஏவை கெடுத்து ஒழுக்கமற்றவனாக மாறிவிட்டது. அப்ப ஆர்என்ஏங்க? ஆர்என்ஏங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏன்னா, டிஎன்ஏ வந்து எப்படின்னா ஒரு அஞ்சல். ஆர்என்ஏ வந்து தகவல் எடுத்துட்டு போறவர். போஸ்ட் மாஸ்டர். இங்க இங்க வந்து தகவல் விழுந்துரும். தகவல் எடுத்துட்டு போய் கொண்டு கொடுப்பாரு அவரு. இதுக்கு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே என்ன எப்படி கேட்டீங்க? இதுல ஒண்ணு பாத்தீங்க, இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு 2024. இந்த வருஷம் தான் கொடுத்தானுங்க. இந்த வருஷம் போன வருஷம் நினைக்கிறேன். அதாவது மினியேச்சர் ஆர்என்ஏ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மினியேச்சர் ஆர்என்ஏ. இது வரைக்கும் டிஎன்ஏ தான் முடிவு பண்ணுச்சு. அப்புறம் ஆர்என்ஏ எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மினியேச்சர் ஆர்என்ஏ, மினியேச்சர் ஆர்என்ஏன்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தகவலே இல்லைங்கிறாங்க. அதுல மற்ற தகவல் இருக்குது, இதுல தகவல் இல்லை அப்படிங்கிறாங்க. தகவல் இல்லாத ஆர்என்ஏ தான். தகவல் இருக்கிற ஆர்என்ஏவை கட்டுப்படுத்துதுங்கிற. அதாவது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பூச்சியம் தான் கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம். ஆமா. இது இப்ப அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இது எங்க இருந்துக்குன்னு கேட்டீங்கன்னா, இது எங்க இருந்துக்கிட்டு மனித உடம்புலையும் இருக்குது, மரத்திலையும் இருக்குது, புழுவிலும் இருக்குதுன்ட்டான். அனைத்து உயிரினங்களையும் இருக்குதுன்ட்டான். அதுக்கு மண்புழுவத்தை ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆர்என்ஏவை கண்ட்ரோல் பண்றது வந்து மினி ஆர்என்ஏ. மினி ஆர்என்ஏ பத்தி சைபர் எதுவுமே இல்லப்படுத்துதுங்க. கொஞ்சம் திருப்பிக்குங்க. உங்களுக்கு கோணைய தெரியுது, அவ்வளவுதான். இதுதான் விஷயமே. சரி, இந்த 9ஆம் பாடத்தை திருப்பி நம்ம படிப்போம். இதுதான் இந்த 6. அப்ப இது சமநிலை. அப்ப பூச்சியம் ஒண்ணு இருக்குது. அப்ப பூச்சியம் தான் கட்டுப்பாடு. அப்ப பூச்சியமா வயிறு வச்சுக்க வேண்டியதானே? வயிற்ற பூச்சியை வச்சுட்டு சரியா போச்சு. எனர்ஜி என்பது வேற, ஆகாரம் என்பது வேற. எனர்ஜி என்பது வேற, எனர்ஜிங்கிறது போதைப் பொருள். இப்ப இவன் சாப்பிடறதுல போதைப் பொருளை தின்னு போட்டு, ருசியா தின்னு போட்டு. அப்ப பட்டினி என்பது வேற. பட்டினி என்பது எப்ப தொடங்குது என்னன்னே தெரியாது. எனர்ஜி பற்றாக்குறையத்தை பத்தி பேசணும் தவிர சோத்து பற்றாக்குறை பேச. சோறுங்கிறது ஆகக்கூடியது, அழியக்கூடியது. என்னது? ஆற்றல் வந்து கொண்டே, ஆற்றல் ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை. அது உருவாக்கப்படுகிறது, அழிகிறது. அது முடிவில்லாதது. அது என்ன? முடிவே இல்லாதது. அதுல இருந்து எடுக்கணும். அதுதான் மரபணு. அதுதான். அதனாலதான் நம்ம 7ஆம் அறிவு நோக்கி போறோம். 7ஆம் அறிவுங்கிற அறிவியல், 7ஆம் அறிவுங்கிற அறிவியல், 7ஆம் அறிவியல் என்ற அறிவியல் என்பது தமிழ்நாட்டுலதான் இருக்குது. மற்ற உலகத்து இந்தியாவில கிடையாது, தமிழ்நாட்டுல, உலகத்துல எங்கேயும் கிடையாது. 7ஆம் அறிவியல் தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அதுதான் உண்மை. ஆமா, சத்தியம். இதுதான் சத்தியம். ஆமா. அதனாலதான் நான் எடுத்து பேசுறேன். நான் நோயை குணமாக்கு, நான் எங்கே நோய் குணமாக்குறேன்? அதுவே குணமாக்குது, அவ்வளவுதான். அதுவே குணமாகுது. வயிற்றுக்கு ஓய்வு. இது வந்து குருகுல கல்வி. மத்திய அரசாங்கம் குருகுல கல்வி ஆதரிக்குது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, குருகுல கல்வியில் போய் கத்துட்டு வாங்குற. நீ குருகுல கல்வியில் 5 வருஷம் படிச்சுட்டு வந்தா ஐஐடியில் சேரலாங்குது.
நீங்க வந்து என்னோட 5 வருஷம், நீங்க 5 வருஷம் படிச்சுட்டு இனி இருந்த குருன்னு சொல்லி பாருங்க. நான் நீங்க உனக்கு சக்கரை நோய் எடுத்துக்க, உங்க நோயெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கங்க. எடுத்துட்டு இனி என்கிட்ட போய் பாடம் கத்துட்டு வந்தேன், என்ற நோய் நல்லா போச்சு ஐயச்சுன்னு ஏத்துக்குவாங்க. மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்திட்டான். 5 வருஷம் அவன் என்ன சொல்றான்னா, ஆனா அந்த 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 குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் அந்த குரு யாருன்னா, அந்த குரு வந்து எந்த இறைவனையும் வணங்கக்கூடாது. என்னது? எந்த இறைவனையும் வணங்கக்கூடாது. எந்த இறைவன் ரகசியம் அறிஞ்சுதான் இருக்கு. மதம் சொல்ற எந்த இறைவனையும் வணங்கக்கூடாது. மதம் சொல்லுகின்ற எந்த இறைவன் நல்ல மதம் மத சார்புள்ள வாயில வரணுங்க, இறைவன் வரக்கூடாது. இறைவன் வர நீ மதத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற. நீ அப்படியே நில்லு. நீ எப்படி குருவாக முடியும்? நான் மனிதனைத்தான் குருன்னு சொல்றேன். குருன்னு யார சொல்ற நீ? அப்புறம் வைத்தியம் வந்தா குருட்டே போயிட வேண்டியதானே? உனக்கு வைத்திய வழி வந்து ஆஸ்பத்திரிக்கு போற, வைத்திய வழி வந்தா மட்டும் இங்கிலீஷ்காரன்ட்டு போயிடுற. அதுக்கு முன்னாடி நீ என்ன உன்னுடைய கோயில், உன்னுடைய சாதி மதமான கோயிலுக்கு ஆட்டம் போடுறதுக்கு சாதி மத கோயிலுக்கு போயிடுற. வைத்தியம் மட்டும் வைத்திய வழி இருந்தா மட்டும் இங்கிலீஷ்காரங்கிட்ட போற. என்னடா அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? கேட்ட அப்ப மட்டும் பகுத்தறிவு பயன்படுத்துறீங்க. என்னது? அதுக்கு முன்னாடி மதம் சம்பந்தமான விழாவுக்கு போய் ஆட்டம் போடுறது. நோய் வந்தா மட்டும் இங்கிலீஷ்காரன் போயிடும். அது அமெரிக்கார இங்கிலீஷ், பிரிட்டிஷ்கார இங்கிலீஷ். அவன் நோயை நல்லா ஆக்க முடியாதுங்கிறான். அப்ப மத நோயை குணமாக்கணும் இல்ல? இந்த மத நோயை குணமாக்கி இருக்கா? சரி, எந்த இங்கிலீஷ்காரன் நோய் குணமாக்கி இருக்கானா? அவன் என்ன சொல்றான்னா, அறுவை செய்யும். அவன் என்ன சொல்றான், அறுவை சிகிச்சை மட்டும் தான் எனக்கு தெரியுங்கிறான். என்னது? அறுவை சிகிச்சை மட்டும் தான் எனக்கு தெரியும், அதனாலதான் 51 நோய்களுக்கு மருந்து இல்லைங்கிறான். ஏன்னா 51 நோய்கள் வந்து மருந்து, 51 நோய்களும் அறுவை சிகிச்சையில ஒண்ணும் செய்ய பண்ண முடியாது. ஐயா, இந்த இது அந்த 51 வயதுக்கு மருந்து இல்லைன்னு கண்டுபிடிச்சிருன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா, அது ரெக்கார்டு நம்ம யூடியூப்ல தேடினா கிடைக்குங்களா? ஏஐல போடுங்க, ஏஐல போட்டுக்க. ஏஐ போடுங்க. அவங்க வச்சு சும்மா ஏஐ போட்டு பழகுனேன்னு அது சொல்லி கொடுக்குது. என்ன வேணாலும் கேட்கல. ஏஐ இறக்கி வச்சுக்கோ. ஜெமினி இருக்குது, ஏஐ போடு. அதான் சொல்லல, ஏஐல கேட்டு பதில் சொல்லுது. எங்கிட்ட கேட்காதீங்க, ஏஐட்ட கேளுங்க. நான் ஏஐ வச்சு பிளாக் ஹோலே டிசைன் பண்ணிருக்கேன். என்னது? பிளாக் ஹோல் எங்கிட்ட பிளாக் ஹோல் வச்சிருக்கேன் பாருங்க. பிளாக் ஹோல் இல்ல, அதுதான் கேட்டேன். ஏன்னா அது இருந்தா நம்ம யாருக்குன்னா காமிக்கலான்ட்டு. இதான் பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் இருந்து எனர்ஜி வெளியே வருது. காட்டுற எனர்ஜி வருது பாருங்க. இப்போ எனர்ஜி கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 9 வோல்ட் வருது. 9 வோல்ட் வருது. எப்படி வருது, என்ன கருது, யாரும் விளக்கு சொல்றது இல்ல. ஏன்னா உள்ளுக்கிற தண்ணி மட்டும், உள்ள தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணீர் வந்து ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை அதிருது. ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை அதிருது. 1 கோடி என்னது? ஒரு வினாடி. அந்த பல்ஸ் ரேட் வந்து 1 கோடி. 1 கோடிங்கிறது என்னுடைய கற்பனை. அவ்வளவு ஸ்பீடா ஆடுனாத்தான் எது வரும்? அவ்வளவு ஸ்பீடு ஆடினாத்தான் எலக்ட்ரிசிட்டி. அவ்வளவு ஸ்பீடு ஆடினாத்தான் புரோட்டான் ஜம்ப் ஆகும். அப்புறம் புரோட்டான் ஜம்ப் ஆச்சுன்னா தான் புரோட்டான் ஜம்புங்கிறான். இந்த புரோட்டான் ஜம்புங்கிறது இதுலதான் நடக்கும். இங்க பாருங்க. தெரியுதுங்கய்யா. 9 வோல்ட் வெளியே வருது. எத்தனை வோல்ட்? 9 வோல்ட். ஐயா ஆர்ஜுங்கய்யா. மில்லியம்ஸ்ங்க. 9 மில்லி ஆம்ப், 9 மில்லி ஆம்ப். 9 மில்லி ஆம்ப். ஓகே. ஒரு வாரத்துக்கு எரியும். ஒரு வாரத்துக்கு அப்படியே அதிர்ந்துட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு அதிர்ந்துட்டே இருந்து அந்த வைப்ரேஷன்ல தண்ணி காணா போயிடும். ஹைட்ரஜனா பிரிஞ்சிடும். ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு, எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து அது காமன். எந்த ஒரு அணு சேர்ந்தாலும், எந்த ஒரு அணு பிரிந்தாலும் எலக்ட்ரிசிட்டி வந்துடும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த பிளாக் ஹோல் எஃபெக்ட் பயன்படுத்துறேன். அப்ப பிளாக் ஹோல் எஃபெக்ட் வேணும்னா
அந்த பொருள் வந்து கடுமையா ஆடணும். கடுமையா ஆடணும், அதிரணும். நான் கடுமையா ஆடுறது தண்ணி வச்சுக்கிட்ட உள்ள என்னது தண்ணி. தண்ணி வந்து ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை அதிரும். ஒரு இப்படிங்கிறதுல 1 கோடி தடவை அதிரும். அது வந்து குவாண்டம் வைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. குவாண்டம் வைப்ரேட்டர், குவாண்டம் ஃபியூல், குவாண்டம் வைப்ரேட்டர், குவாண்டம் எனர்ஜி, குவாண்டம் பிளாக் ஹோல், இப்படி சொல்லிட்டே போல. ஏன்னா இதுக்குள்ள பிளாக் ஹோல் இருக்கு. இதுக்குள்ள புரியுதுங்க. வாட்டருக்குள்ள மேக்னெட்டும் இருக்குது. வாட்டருக்குள்ள மேக்னெட் இருக்குது. ஏன்னா ஆட்டம்னு வந்தாவே மேக்னெட் வந்துடும். ஆட்டம்னு வந்துட்டாவே மேக்னெட் வந்துருங்க. ஆமா, மேக்னெட் வந்து கிராவிட்டி வந்துடும். ஆமாங்க. எல்லாமே உள்ள இருக்குல்ல. ஆமாங்க ஐயா. சரி, என்ன இப்ப பாத்தீங்கன்னா ட்ரில்லியன் 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 ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கு ஒரு டிராப்ல. ஒரு கிராம்ல வந்து ட்ரில்லியன் 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 ஹைட்ரஜன் மாலிகுல், ட்ரில்லியன் 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 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கு. நான் 2 மட்டும் பேசுறேன். 2 ஹைட்ரஜன் பக்கத்தால் நிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன்ல இருந்து 2 ஒரு ஹைட்ரஜன் இங்க பக்கத்தால், ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு இது போக பல கோடி ஹைட்ரஜன் இருக்கு. நான் 2 மட்டும் சொல்றேன். இந்த ஹைட்ரஜன்ல அந்த பாக்கெட்ல 2 மனுஷனை சொல்றேன். 2 மனுஷன். இந்த பக்கம் பாக்கெட்ல 2 ரூபாய் இருக்கு. இந்த பக்கம் பாக்கெட்ல 2 ரூபாய் இருக்கு. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4 ஆச்சா? இவர் என்ன பண்றாரு? தங்கிட்ட 1 ரூபாய் பக்கத்தால ஆள் கொடுத்துறாரு. அப்ப இது 3 ரூபா வந்துருது, இது 1 ரூபா வந்துருது. அதுக்கு பேர் H3 பேர். என்னது? H3. H3. H3 தான். இப்ப H3ங்கிறது எப்படி நடக்கும்? குவாண்டம்ல நடக்கும். அப்ப அந்த 1 நம்பருக்கு பக்கத்துல இருந்து அதுக்கு மறுபடியும் வந்துருக்கு. அது மைனஸ் ஆயிரும். அது மைனஸ் ஆயிரும். ஓ, மைனஸ். ஓகே ஓகே. அது OH மாறிடும். OH ஹைட்ராக்சைடு. OHனா ஹைட்ராக்சைடா மாறிடும். ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. இது வந்து H3 வந்து ஹைட்ரேனியம். ஓகே ஓகே ஓகே. ஹைட்ரஜன் போய் ஹைட்ரேனியம் மாறிடுது. ஹைட்ரஜன் போய் என்ன மாறுது? ஹைட்ரேனியம். H2 இருந்தா H2 இருந்தா ஹைட்ரஜன். H3 ஆயிட்டா ஹைட்ரேனியம். சரி, ஹைட்ரேனியம் எப்படி ஆச்சு? பக்கத்தால் இருக்கிற ஒரு புரோட்டானை வாங்கிட்டாரு. ஒரு நியூக்ளியரே வாங்கிட்டாரு. கருவே வாங்கிட்டாரு. கருவே நகர்ந்துச்சு. எது? கருவே நகர்ந்துருச்சுங்க. தங்கிட்ட இருக்கிற சனியன், தங்கிட்ட கருமத்தையே பக்கத்தால தள்ளி விட்டுருச்சு. இது 3 கருமத்தை வாங்கிடுச்சு. 3 கருமத்தை வாங்கிடுது. அது ஒரு கருமம் லாஸ் ஆயிடுது. அப்ப இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் வந்து கடுமையா அதிரணும். அதிர்ந்தா தான் போட்டான் ரிலீஸ் ஆயிடுச்சு. போட்டான்ங்கிறது எனர்ஜி. வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வெளியே வரணும். என்னது? வினாடிக்கு 3 லட்சம். ஆமா, 3 லட்சம் கிலோமீட்டர் வெளியே வர்றப்ப அந்த உராய்வு உடச்சிட்டு வெளியே வருது. கம்பி வந்து சாதாரணம் இல்ல. கம்பிங்கிறது ஃபிரிக்ஷன். ஐயா, இந்த தண்ணிக்குள்ள நீங்க வச்சுக்கிற ஒரு பொருளாலதான் அதிர்வது உண்டாக்குறது எடுக்க முடியுதுன்னு தெரியுது. ஆமா, தண்ணி அதிர்ந்து கொண்டே இருக்குது. தண்ணி அது டான்சிங். சிவன் நடனம் ஆடுகிறார்கள். அதுதான் நடனம் ஆடுகிறார்கள். இதுதான் அது உள்ள இருக்கிற ஒரு பொருள். அது அந்த அதிர்வு இழுக்குது. அதிர 2 ஊடகம் வேணும். இல்ல, எப்பவுமே 2 ஊடகம் வேணும். 2 கண்டக்டர் உள்ள அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. அது உணர்றது 2 மெட்டல் உணருது. அதாவது நம்ம உணர முடியாது. அந்த இயற்கையால் படைக்கப்பட்ட 2 மெட்டல் உணர்கிறது. இயற்கையால் படைக்கப்பட்ட பொருள் தான் உணர முடியும். நம்ம உணர முடியாது. நமக்கு அந்த அறிவே கிடையாது. எப்படிங்க இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சீங்க? மூளைதான் வெங்கடேசன் கொடுத்த மூளை. சும்மா காலியா உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஆமா, அதனாலதான் நம்மளுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆமா, வேற ஏதாவது சிந்தனை இருக்கு. அவருக்கு ஒண்ணு காலியா இருக்கு. இயற்கை கூட ஒத்துட்டாரு. ஆமா, இயற்கை இத கண்டுபிடிச்சே 2 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? இப்பதான் இத கண்டுபிடிச்சே 2 வருஷம் ஆச்சு. இப்பதான் அதுக்கு விளக்கம் பண்றேன். ஓ, இப்படி எல்லாம் வேலை செய்யுதுடா அப்படின்னு. கடைசியில் எங்க வந்து நிக்கிறேன்? பிளாக் ஹோல்ல வந்து பிடிக்கிறேன். இப்ப எனக்கும் அந்த சாட் ஜிபி ஏஐக்கு கடுமையான சண்டை நடந்துட்டு இருக்குது. இப்ப 1 மணி நேரமா நான் வந்து அப்படி சொன்னா அது இப்படி சொல்லுது. அதெல்லாம் முடியாது, இப்படிதான் அப்படிங்கிறேன். நான் சொன்னேன், நீ அதெல்லாம் கரெக்டு தான். அது வந்து இப்ப கடைசியில் உனக்கு அறிவே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சிந்திக்கிற ஆள் கிடையாது. நீ பழைய டாட்டா வச்சு பேசாத. என்னோட டாட்டா உள்ள விடுறாங்க. இப்ப நான் என்னோட டாட்டாவை கொடுத்து கடைசியில நோபல் பரிசு கொடுக்குற அளவுக்கு கட்டுற வேணும்னா, ஆமா நீ சொல்றது வந்து உண்மைதான் அப்படின்றுச்சு. ஏன்னா டாட்டாவை வாங்கி அனலைஸ் பண்ணி பாக்குது. ஏன்னா
இந்த புரோட்டான் ஜம்ப்ங்கிறது அது பிளாக் ஹோல்ல மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. அல்லது காமாரே எங்கிருந்து வருதோ, காமாரேன்னு ஒன்று வெங்கடேசன் சொல்லியிருக்காரு இதுல. மனிதனுக்கு காமாரோவை பயன்படுத்தி கொள்கிறார்கள் எழுதியிருக்காரு. மனிதன் அந்த யோகிகள் காமாரோவை பயன்படுத்தி கொள்கிறார்கள், காமாரேவை பயன்படுத்தி. அப்ப காமாரே எங்க இருந்து வருது? பிளாக் ஹோல் இருந்து வருது. அதுக்குதான் ராத்திரில உட்காந்து பிளாக் ஹோல் இந்த நைட்ல தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடையாது. பிளாக் ஹோல் அது எப்ப உண்டாச்சுன்னு எவனுக்கு நைட்டு கிடையாது. நாம நைட்டும் பகலுங்கிறது ஏமாத்து வேலை. சூரியன் இருக்குன்னா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நைட்டாவது பகலாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அது எப்பவுமே சூரியன் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. பூமி திரும்புறதுனால நைட்டும் பகலும் வருது. நைட்டும் கிடையாது. ஆமா, இந்த 12 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும். இந்த சனியை வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக இயற்கை கொடுத்து இந்த சனியை கண்டபடி அலைவன் நாய் மாதிரி அலைவாங்க இருக்காக 12 மணி நேரம் ரெஸ்ட் எடுறான்னு சொல்லிட்டு விட்டுது. அதுக்கு இதையும் மீறி போய் 2 மணி வரைக்கும் ஆட்டம் போட்டிருக்கானுங்கிறத இயற்கை மீறி போய் ஆட்டம் போடுறானுங்க. அதான் காலையில 6ல இருந்து 6 வரைக்கும் பகலு, அப்புறம் 6ல இருந்து காலையில 6 வரைக்கும் இரவல்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு தூங்கிடுவாங்க. இப்ப என்றானா ராத்திரி 3 மணி வரைக்கும் ஆட்டம் போடுறது. 3 மணிக்கு படுத்துட்டு காலையில 12 மணிக்கு எந்திரிக்கிறது. நாசமா அப்ப அந்த குடும்பம் விளங்கவே விளங்காது. அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க எல்லாருமே. பணக்காரன் போற என்ன வேலைங்கிறீங்க? 3 மணி வரைக்கும் ஆட்டம் போட வேண்டியது, கூத்தடிக்க வேண்டியது, விபச்சாரத்துக்கு போக வேண்டியது, சாராயம் போட வேண்டியது, கிளப்புக்கு 2 மணிக்கு கார் எடுத்துட்டு போறது. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு என்னடா வேலை உனக்கு? பெங்களூர் என்ன நடக்கிறீங்க? 2 மணிக்கு தான் எல்லாம் ஆரம்பமாகுது. ராத்திரி 12 மணிக்கு தான் ஆரம்பமாகிறது. விடிய விடிய ஆடி போட்டு கடைசியில வர்றது பொம்பளையும் ஆடிட்டு இருப்பா, ஆம்பளையும் ஆடிட்டு இருப்பா. எல்லாம் பண்ணி குட்டிங்க. என்னது மானங்கட்ட பழப்பு. இதை விட மோசம் பாம்பே. பெங்களூர் பாம்பே சுத்த மோசம். யாரு கூட இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியாது. அவ்வளவு டர்ட்டி, ரொம்ப மோசம். அதெல்லாம் நீங்க அமெரிக்காவை சொல்ல வேண்டாம், இங்கிலாந்து சொல்ல வேண்டாம். அதெல்லாம் இந்தியா குட்டிச்சேராயி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா குட்டிச்சேராயிடுச்சு. அதை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துட்டு இருக்குதுங்க. தமிழ்நாடு ஏன்னா எந்த இலக்கும் இல்லை யாருக்குமே. அதனாலதான் சொல்றேன், இதுதான் இலக்கு. இப்படித்தான் மனிதன் போக வேண்டும். இந்த மனித குலம் அழியக்கூடாதுங்கிறத விஷயம். இயற்கை நோக்கம் மனித குலம் அழியக்கூடாதுதானுங்க. ஆனா மதங்கள் ஏமாத்துது. மனிதன் அழிந்து போவாங்க போட வேண்டாம். மனிதன் அழியக்கூடாது என்பதை சித்தர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். சித்தர்கள் அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை. சித்தர்கள் அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை. மரணத்தை செயற்கை நோய் மரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதான் வள்ளுவர் கேட்கிறாரு, அறிவாளிகளுக்கு மரணம் வரலாமான்னு கேட்கிறாரு. இதைத்தான் வள்ளலார் கேட்டார். மரணம் என்னன்னு கேட்டார். அப்ப மரணம் என்பது சமாதி தான் அது குறிக்கிறது. மரணம்னா அது சமாதி தான். மரணம்னா சமாதி, அதுதான் மரணம். இது தின்னு போட்டு தினம் எடுத்துட்டு செத்து கிடக்குதுங்க எல்லாமே. தேங்காய் தின்னு, மாங்காய் தின்னு, கோழி தின்னு சொல்லிட்டு உளறிட்டு தின்னுது எல்லாமே. அப்புறம் சாவரம் என்ன ஒண்ணு. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி கேட்டார், ஐயா இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கு, நீங்க வரணும், நாசமா பார்க்க போன வேடான்ட்டு. நான் ஏடா தின்னு போட்டு கக்கூஸ் போற விழாக்கு என்னையாட கூப்பிடுறேன்னு சொன்னேன். போனை வச்சுட்டான் சாமி. அப்புறம் அதுக்கு நீங்க சொல்றதுல உண்மைதான், கக்கூசு போற விழாவை எனக்கு கேட்கிற கூப்பிடுறேன்னு கேட்டேன். சாமி நீங்க சொல்றது உண்மைதான் சாமின்னு. அப்புறம் உங்ககிட்ட இருந்து ஒரு புத்தகம் வேணும் சாமின்னு கேட்டிருந்தேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிக்கடா அப்படின்னு. சரிங்க சாமின்ட்டான். போட்டு 1/2 மணி நேரம் போட்டு மாட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணல, என்ன போட்டு கிழிச்சிருப்பேன். போட்டு டாரா குளிச்சு விட்டேன். என்னடா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி அப்படின்னா நீ சோறு 2 சரி நான் கேட்ட ஒரே கேள்வி கேட்டேன், அன்னதானம் போறேன்னு சொல்றியே, அறிவு கட்ட முண்டாமே ஆரோக்கிய தானம் கொடுத்தேன்னா கூட வருவேன் அப்படின்னு. அன்னதானம் போட்டு எத்தனை பேத்துக்கிட்ட ஆரோக்கியம் வந்திருக்குன்னு கேட்டேன். அன்னதானம்ங்கிறது அயோக்கியத்தனம்னு சொன்னேன். அன்னதானம்ங்கிறது அயோக்கியத்தனம், அது சோம்பேறிகளை உருவாக்குறது. இது அன்னதானம் சோம்பேறி. நீ ஆரோக்கிய தானம் கூட பாக்கல, நீ ஆரோக்கிய தானத்தை கூட நீ ஒரு 50,000 கொடுக்குற வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு மரியாதைங்க. ஆமா, நீ சோறு அன்னதானம் ஒரு 50,000 கொடுங்க, ஆரோக்கிய தானத்தை பத்தி கூப்பிட்டுனா பரவாயில்ல, 50,000 தரேன், நீங்க ஆரோக்கிய தானத்துக்கு போய் அது ரைட்டு, ஆரோக்கிய தானத்தை போய் பேசலாம். நீ அன்னதானம் போடாது. ஏன்னா தமிழ்நாடு பிச்சைக்கார நாடுன்னு கேட்டேன். தமிழ்நாடு சும்மாதான் அரிசி கொடுக்குது நான் சொன்னேன். 25 அதுல வேற அன்னதானம் எதுக்கிட்ட அன்னதானம் போடுறீங்க? அன்னதானம் நாடுன்னு பிச்சைக்கார நாடுன்னு கேட்டேன். தமிழ்நாடு பணம் கொடுக்கும் நாடு, பணக்கார நாடு, பணம் கொடுக்கும் நாடு, கல்வியில சிறந்த நாடு. அப்படி இருக்கும்போது அன்னதானம் எங்கடா வந்துச்சுன்னு கேட்டேன். அரசாங்கமே 30 கிலோ அரிசி தருது, 1 கிலோ சக்கரை தருது, 1 கிலோ எண்ணெய் தருது,
இலவசமா பஸ் தருது எல்லாம் தர்றப்ப எங்கடா அன்னதானம் கேட்டேன். அன்னதானம் என்பது அல்ல, நீ அது ஆரோக்கியம் இல்லாமல் செய்கிற தானம் நீ பண்ற. அப்ப ஆரோக்கிய தானம் கொடு. தமிழ்நாட்டுல அன்னதானங்கிற பேர்ல ஆரோக்கியத்தை கெடுக்கிற தானம் நடக்குது. சரி, அன்னதானம் போட்டு எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்டேன், பதிலே இல்ல. நீ என்னடா சாப்பிடுறேன்னு கேட்டேன், இதெல்லாம் சாப்பிடுறீங்க. நீ முதல்ல ஆரோக்கிய தானத்துக்கு வாடான்ட்டு நானு. மாவன உனக்கு எப்பட நோய் வருது உனக்கு தெரியுமா? அப்ப ஆகாரம் என்பது அது ஆடம்பர பொருளை தவிர ஆகாரம் என்பது ஆரோக்கிய பொருள் கிடையாது. இத 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 முதல்ல புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு அன்னதானம்ங்கிறது அயோக்கியத்தனம். அன்னதானம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னம்னா என்னடா முதல்ல? அன்னம்னா ஒரு ஆற்றல், அவ்வளவுதான். அன்னம்னா ஒரு ஆற்றல். நீ இட்லி தோசைன்னு வச்சுக்கிட்ட, என்னது இட்லி தோசை? நீ அன்னம்னா ஒரு ஆற்றல், அவ்வளவுதானே. ஒரு ஆற்றலை நீ கொடுக்குற. அப்ப எந்த ஆற்றலை கொடுக்கணும்? அழியாத ஆற்றலை கொடு, ஆரோக்கியமான ஆற்றல். அன்னம்னா நீ இட்லி தோசை பூரி பொங்கல் பச்சரிசி மாப்பிளை சம்பா கருப்பு சம்பா சவடி சம்பா அந்த சம்பா மாப்பிளை சம்பா சாப்பிட்டவள ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கிறான். கருப்பு கவனி சாப்பிட்றோம்ல குசு விட்டுட்டு தான் தெரியறான். அது கருப்பு கவனி 200 ரூபாயாமா. அதேங்கப்ப நேர மோட்சத்துக்கு போயிடுறாங்க. கருப்பு கவனி சாப்பிட்டு நேர மோட்சம். எங்க மதிப்பு கூட்டி விற்கிறாங்களாம். என்ன மதிப்பு கூட்டி விற்கிறீங்க? எல்லாம் ஏமாத்து வேலை. என்ன கேட்டா அப்படியே தமிழர் நாகரிகம். என்ன தமிழர் நாகரிகம்? கருப்பு கவனி சாப்பிட்டா எல்லாரும் அறிவாளி ஆயிடுவாங்களா? இது பாலிஷ்டு ரைஸுங்க ஐயா, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அது கொஞ்சம் பாலிஷ் பண்ணல இல்லைங்க, அதனால அந்த சத்து இருக்குங்களாமாங்க. அதனால உயர்ந்ததுங்களா? ஏன் காட்டுங்களா? கவுனுக்கு கருப்புக்கணி அரிசி சாப்பிட்டு 100 பேத்துக்கு கருப்பணி அரிசி கொடுங்க, 100 பேத்துக்கு சக்கரை நோய் நீக்கி காட்டுங்க. ப்ரூஃப் பண்ணு. என்னது ப்ரூஃப் பண்ணு? முடியவே முடியாது. ப்ரூஃப் பண்ணு. நீ கருப்புக்கணி அரிசி சாப்பிட்டு 100 பேத்துக்கு சக்கரை நோய் நல்லா ஆயிடுச்சு, நான் ப்ரூஃப் பண்ணு. அல்லது கருப்பு கண்ணி அரிசி சாப்பிட்டு 100 பேத்துக்கு புற்றுநோய் நல்லா ஆயிடுச்சு, நான் ப்ரூஃப் பண்ணு. ப்ரூஃப் இல்லாம ஏதா பேசிட்டு இருக்கிறீங்க? கருப்பு கவனி முறுக்கு சாப்பிட்டா குசு வராதுன்னு ப்ரூஃப் பண்ணு. கருப்பு கவனி முறுக்கு சாப்பிட்டா குசு வராது பீ வராதுன்னு சொல்ற முண்டம். யாரடா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ஏன்டா இந்த புத்தகம் வந்து 25 வருஷம் ஆச்சு இல்ல? ஒவ்வொரு இயற்கை உணவு வந்து நான் இவ்வளவு கத்துன அறி சொரண வராதா? என்னதான் இருக்கு, வாங்கி படிக்க மாட்டீங்களா? கேட்ட கருப்பு கணி அரிசி சாப்பிடு, மாப்பிளச்சம் அரிசி சாப்பிடு, அது இட்லி சாப்பிட்டு நல்லா இருக்கு. குஷ்பு இட்லி. ஆமா, என்ன குஷ்பு இட்லி உனக்கு? குஷ்பு மாதிரி மாறுறதுக்கா? குஷ்பு மாதிரி மாறுறதுக்கு இட்லி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறேன். குஷ்பு எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த மாதிரி நீங்க மாற போறீங்களா? பேரு வேற குஷ்பு இட்லி. பேர் வைக்கிறான் பாருங்க, சோத்துக்கெல்லாம் பேர் வைக்கிறான். சோறு படம் வந்துருச்சு. இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்துட்டான். இட்லி தான் ஜோராசம். ஐயா இதெல்லாம் வந்துங்க சிவனே புட்டு தின்னான்னு எழுதி வச்சிருக்கான் புராணத்துல. சிவனே புட்டு தின்னானாம. சிவனே புட்டு தின்னானு. ஆமா, அது எந்த புட்டு தின்னான்னு யாருக்கு தெரியும்? இட்லி புட்டா? நீ எந்த புட்டுன்னா என்னடா? அவியல்னு அர்த்தம். புட்டுனா ஆவியில வேக வைக்கிறதுக்கு பேரு புட்டுங்க. ஆவியில வேக பிட்ட அவியல். ஆவியில ஒரு பொருள் வச்சா அவியல், அதுக்கு பேரு புட்டு அவியல்னு பேரு. இவன் என்ன பண்ணிட்டான்? பலகாரத்தை கண்டுபிடிச்சு இட்லிக்கு பேரை வச்சு இட்லியில ஆவியில வேக வச்சு இட்லி. ஆவியில வேக வச்சு இட்லி சாப்பிட்டா யாருக்கு சக்கரை நோய் வராம போயிருமான்னு கேக்குறேன். சரி, எல்லாருக்கும் இருக்கு. அப்புறம் என்ன அது சிறப்புன்னு கேக்குறேன். அப்ப இப்படித்தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னா, நான் உங்க மாயை உடைக்கிறேன். என்ன பண்றேன்? உங்ககிட்ட இருக்கிற மாயை செருப்பால் அடிக்கிறேன். என்னது? ஆமா, உடைச்சிட்டீங்க, உடைச்சிட்டே வர்றீங்க. ஆமா, இல்லாட்டா என்னோட வந்து 10 நாள் இரு பாக்கல. நீ என்னாச்சுன்னு யார் வேணா வந்து 10 நாள் இரு பாக்கலாம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்த வெங்கடேசன் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. என்னது? போட்டு இப்ப 25 வருஷம் பேசுறேன்னு நீங்க தானே சொரணம் வந்திருக்குது. ஏன் கோபியில சொரணம் வரல? ஈரோட்ல சொரணம் வரல? கோயம்புத்தூர்ல சொரணம் வரல? ஏன் இப்ப இதெல்லாம் சொரணம் வரல? எங்கேயோ இருக்கிற பெங்களூர்காரங்க சொரணம் வருது, எங்கேயோ இருக்கு அமெரிக்காக்காரங்க சொரணம் வருது, எங்க இருக்க ஸ்வீடன்காரங்க சொரணம் வருது. தமிழ்நாட்டுக்கார ஒருத்தருக்கும் சொரணம் வராதா? அப்படின்னு சொரண கெட்டு போய் இருக்கிறாரு. அப்ப இந்த இயற்கை உணவு பேசுறவன் பூரா எவனும் போக வேண்டாம்னு சொல்றானுங்க. அது தெரிஞ்சு போச்சு. அது இயற்கையில நடக்கும். இயற்கை எப்பயுமே நல்லதை வளரவே விடாது. நல்லதை அவதான் திருப்பி செயல் அதுதானுங்க. அதனாலதான் அந்த மீறி கண்டுபிடிக்காது. உடைச்சுதானே வெளியே வரணும். அதனாலதான் இந்த விட உடைக்கிறேன். ஏன்னா
இந்த போடு போட்டா எவனும் வரப்போறது இல்ல. நல்லா ஏன் வரக்கூடாதுங்கிறது இந்த போடு போடுறது. என்னது, ம். ஒரு பத்திரிக்கை கொடுக்க வரவனுக்கு இந்த போடு போட்டேன்னா, நீ சாப்பாடை பத்தி பேசுறவனுக்கு இந்த போடு போடுவேன் நான். ஆமாங்க. அதுதாங்க. அப்ப ஆரோக்கியத்தை நீங்க எங்க வேணாலும் கேளுங்க. இப்ப இதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது இல்ல யாருமே? அரசாங்கம் 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குதுங்க. அம்மா இட்லி 3 ரூபாய்க்கு இருக்குது. ஆமாங்க. 10 ரூபாய் இருந்தா போதும், 4 இட்லி திண்டு போல. நீ என்ன அன்னதானம் போட்டு கிழிக்கிற? 30 கிலோ அரிசி சும்மா தருதுங்க. 30 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசி 40 ரூபாய் வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி 40 ரூபான்னு வச்சா கூட 30 ரூபா 1200 ரூபாய் சும்மா கொடுக்குது இல்ல. இவ வாங்கி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வித்து போட்டு போயிடுற. நீ அதை வாங்கி இந்த பக்கம் அலையில் வித்து போட்டு போயிடுற. ஆமாங்க. அதை ஆமாங்க. வாங்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு போயிடுறது. 30 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுறாங்க. எத்தனை ரூபாய்க்கு? 10 ரூபாய்க்கு வித்துட்டு 300 ரூபாய் வாங்கிட்டு திரு போட்டு போயிடுறது. கௌரவ குறைச்சல். இந்த கடுப்பாகுது நமக்கு. என்னது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்குது, அதை வாங்கி திருடி வித்துட்டு இருக்கானே. என்ன பண்றது, என்ன பண்றது இவங்க எல்லாம்? சரி, என்னமோ பறந்துரு. அது எதுக்கு? ஏன்னா இந்த அக்கிரமம் எல்லாம் நீங்க ஏன் இப்படி சொல்றோம்னா, இந்த அக்கிரமம் எல்லாம் இந்த தீய சக்தி நடத்தி கொண்டுதான் இருக்கும். இதுதான் அழிவு கலாச்சாரம் பேரு. என்னது, அழிவு கலாச்சாரம். ஏன்னா மதமே அழிவு சொல்லுது. எல்லாம் அழிவு கலாச்சாரம். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாரும் அழிவை வலியுறுத்துகிறார்கள். எல்லாருமே அழிவத்தை வலியுறுத்துறாங்க. நான் ஆக்கத்தை பத்தி பேசுறேன். அவங்க உடம்பு அழிஞ்சு போயிருமையா? ஜீரநீரை சுரந்தாவே மரணம் நிச்சயம்ங்கிறான். அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? அப்ப வாயில ஒரு பொருள் வச்சாவே எது சுரந்துரும்? ஜீரநீர் சுரந்துரும். அப்ப மரணம் உறுதி ஆயிடுச்சு. என்னது, உறுதி ஆயிடுச்சு. அப்புறம் என்னத்தை போய் தேங்காய் காப்பாத்தும் பழம் காப்பாத்துன்னு கதை விட்டுட்டு இருக்கிறீங்க? பிரச்சனை ஜீரநீர் தான் பிரச்சனை. ஆற்றல் பிரச்சனை கிடையாது. ஆற்றல்னா விட்டல்னு பேரு. விட்டல் தான் பவரா மாறுது. ஆற்றல் விட்டலிட்டி ஈக்குவல் டு பவர் மைனஸ் ஓன்னு பேரு. இது முதல்ல ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சாரு. விட்டல் வெளியிருந்து வருது, பெட்ரோல் வெளியிருந்து வருது, உள்ள போய் எனர்ஜியா மாறுது. என்னது, எனர்ஜியா மாறும் பொழுது என்னன்னா தடை ஏற்படுது. அப்ப புகை அடைச்சிக்குது. குழாயில புகை அடைச்சிட்டு இன்ஜின் நின்று போகுது. அப்ப அந்த குழாய் வந்து என்ன இருக்கணும்? குழாய் சுத்தமா இருக்கணுமே இல்லையா? அதே மாதிரி நீ உள்ள போடுற குழாயில அடைச்சிக்குது. நல்ல தோசையை போட்டுக்கிற காலை 8 தோசையும் ஒரு காப்பியும் அடிச்சுக்கிற. என்னது, 8 தோசையும் மானங்கட்டுற பொழப்புதான். தின்னுக்கு வேண்டி வயிற்று இப்படி போட்டுட்டு வயிற்று ஆட்டிட்டு போக வேண்டியதா. என்னது, அப்படித்தானே போயிட்டு இருந்தது. இப்படி ஆடுறது, இப்படி ஆடி ஏறி நடக்கிறது வேற. அடேங்கப்பா, வல்லக்காலாட்ட மாறிக்குது. இடுப்பு பெருசு, அப்படி வயிறு முன்னாட இடுப்பு பின்னாட. கருமை சகிக்கவே முடியாது. என்னது, அப்புறம் என்ன மேல வேலை ஜருகை, மேல பட்டு ஜருகை, பட்டு வேஷ்டி, ராம்ராஜ் காட்டன், அப்புறம் நாயுடுகால், பெண்களுக்கு நாயுடுகள், இவனுக்கு ராமராஜ். நாசமா போக. இதை விட என்ன சொல்றது? ராமராஜ் பார்த்தான்னு வச்சுக்க, என்னடா டேரே கிளிக்கிறா அப்படிமா. ஏடா மினிஸ்டர் ஒயிட். என்னது, இதுல உள்ள புழுத்து கிடக்குது, மேல மினிஸ்டர் ஒயிட். உள்ள பூரா பீயாவே கிடக்குது. வயிற்றுக்குள்ள பூரா 50 கிலோ பீ வச்சுக்கிட்டு மேல மினிஸ்டர் ஒயிட் போட்டுக்கிறான். இவனுக்காவது பீன்னு சொல்லு. பேசுற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க ஐயா. இந்த மாதிரி மானத்தை கெடுக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான். எங்களுக்கெல்லாம் வர்றதுன்னா இன்னும் வருஷ கணக்கு ஆகணும். அப்பதான் நாங்க பேசணும். ஏன்னா நாங்க சித்திரவாரில் படிக்கிறோம்ல. சித்திரவாரில் படிச்சு பாரு, மண்டை உடைக்க அவன கையில சுத்தியிலே வச்சிருக்கிறான். பெரிய சபுட்டிதான் வச்சிருக்கிறான். நானா சின்ன சுத்தி. அவன் கவிதையிலே போடுறான். கவிதையில போட்டா யாருக்கும் புரியாதனாலதான் நான் படார்னு அடிக்கிறவ. சொற்கல்ல போட்டு சுட்டு எடுக்கிறேன். சொற்கல்ல போட்டு ஏன்னா அடுத்த தடவை என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சாட்டவாரி ஏன் போடுறேன்னா, ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான். பின்னன்னு ஏன் செத்தா நமக்கு என்ன? அவன் கருப்பு கபடி வித்தானா, காமால கபடி வித்தானு, எல்லாமே காமால வரக்கூடியதுதான். அரிசி சாப்பிட்டா காமால வரும் தமிழ் நூல் இருக்குது. அரிசி சாப்பிட்டா காமால வரும், அரிசி சாப்பிட்டா சோர்வு வரும், அரிசி சாப்பிட்டா மேகம் வரும், அரிசி சாப்பிட்டா கபம் கட்டும்னு எழுதி வச்சிருக்கான். என்னது, அதுதான் இது. எனக்கு என்ன ஒரு டவுட்னையா, அரிசியில் இப்படி இருக்கு, அதுல அவளும் அந்த பொரியும் செய்யறதுல அதுல இருக்கான்ட்டு நான் எனக்கு ஒரு அது என்ன பண்ணுதுன்னா, நேரடியே தண்ணியில போட்டு வேவிக்கிறது இல்ல. என்னது, நேரடியா தண்ணியில போட்டு வேக வைக்கிறது. அது வேக வைக்கும்போது பசியா மாறி சரியா மாறிடும். நீ அவள அந்த
அந்த வேதியியலுக்கு நான் மாத்துறது இல்ல. அந்த வேதியியலுக்கு நம்ம மாத்துற தண்ணியில போட்டு வேக வச்சு வேதியியலுக்கு மாத்துறது இல்ல. அந்த பேஸ்டா மாத்துறது இல்ல. அதாவது பசை மாதிரி மாத்துறது இல்ல. பசை மாதிரி அந்த மாதிரி வராதா ஐயா? வராது, பெரும்பாலும் வராது. அவ்வளவா இருக்காது. அவளை யாரும் திங்க மாட்டாங்க. அவளும் ஓயும்பாங்க. அவளு யாரு திங்கிறாங்க? அவள் வந்து பத்தி, அவளே பத்திய உணவுன்னு பேரு. அவள்னாவே பத்தி, பத்திய உணவையா. பத்தினா கட்டுப்பாடு உணவுன்னு அர்த்தம். முதல்ல தாளி போட்டுக்கலாம். ஏனுங்க ஐயா, ஆசையா இருந்தா ஊற வச்சு ஒரு கையை தாளி போட்டு கலந்து அப்படியே சாப்பிட்டு வேண்டியது. அதுக்கு தானே சாப்பிட சொல்ற. சோறு தின மாதிரி இருக்கட்டுங்க இருக்குதான். பொரி அப்படி இல்ல. பொரி நம்மனா ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சு ஆசிட் போயிடும். பொரி ஊற வச்சிருவாங்க. என்னது பொரி ஊற, இந்த அரிசி ஊற பொரி எடுக்கிறாங்களா, பொரி தயாரிக்கிறாங்க இல்லையா, அரிசி வந்து லேசா ஊற வச்சாங்கன்னா ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சா அந்த புளிப்பெல்லாம் போயிடும். ஏன்னா ஆசிட் போயிடும். ஆசிட்னா அமிலம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த வறுமணல் சுடுமணலை போட்டு பொரிப்பாங்க. சுடுமணலை போட்டு பொரிக்கிறப்ப கார்பன் குறைஞ்சு ஆக்சிஜன் அதிகமாயிரும். கார்பன் குறைஞ்சு ஆக்சிஜன் அதிகமாயிரும். கார்பன் குறைஞ்சு கார்பன் குறைஞ்சு ஆக்சிஜன் அதிகமாயிரும். புளிப்புத்தன்மை குறைஞ்சு காரத்தன்மை நோக்கி நகரும். என்னது புளிப்பு தன்மை குறைஞ்சு காரத்தன்மை நோக்கி. காரத்தன்மைங்கிறது இன்னும் மிளகா காரத்தை நினைக்க கூடாது. அது ஒரு வகையான கார உப்பு. அது ஒரு வகை. புளிப்புனா ஒரு வகையான உப்பு, காரம்னா ஒரு வகையான உப்பு, இனிப்புனா ஒரு வகையான உப்பு. ஒரு வகையான உப்பு அதுக்கு பேரு உப்பு. உப்புனா ரெண்டு இடத்துல இருக்கு. உப்புனா உப்புறதுக்கு பேர் உப்பு தான், சுவைக்கு பேர் தான் உப்பு தான். அது இனிச்சா இனிப்பு, கசந்தா கசப்பு, உபர்ந்தா உபர்ப்பு. அப்படியே உப்புன்னு பேர் வச்சிருக்கான் பாரு, அழகா பேர் வச்சிருக்கான். இனிச்சா இனிப்பு, கசந்தா கார்ப்பு, உபர்ந்தா உபர்ப்பு, கரிச்சா கரிப்பு. எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாம் உப்புன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அது இனி உப்பு, கச உப்பு, கார் உப்பு, கசப்பு உப்பு, இப்படி உப்புன்னு சேர்த்துட்டே வருவான். இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தமிழ் கண்டுபிடிச்சாங்க. கடைசியில உணவே விஷம்னு எழுதணும். இதையும் தமிழ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா எல்லாம் சொன்னாரு. அதை சாப்பிட்டாலே நல்லது, சாப்பிட்டாலும் கெட்டதுன்னு சொல்றாரு. அது போக தமிழர்கள் என்ன எழுதுறாங்கன்னா உணவே மருந்துன்னு எழுதுனாங்க. உணவே மருந்து என்று சொன்னால் உணவு என்பது என்ன தெரியுமா, மருந்துன்னு எழுதுனாங்க. மருந்துனா மெடிசின் அர்த்தம். மெடிசின்னா பாய்சன் அர்த்தம். என்னது மெடிசின்னா பாய்சன். மெடிசனா உணவுனா என்ன, ஃபுட்டு. மருந்துனா மெடிசன். மெடிசன்னா எடுத்து படிச்சு பாருங்க. இது இங்கிலீஷ்ல மெடிசின் என்னன்னு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா மெடிசன்னா பாய்சன் கொடுத்துருப்பா. என்னது மெடிசன்னா பாய்சன். ஆமா. அப்ப நீங்க உணவு என்ன, உணவுங்கிறது பாய்சன் தெரிஞ்சு போச்சா? அப்ப பாய்சன் தின்னு சாதம் என்ன பண்ணுவீங்க? ஒரு இத்தினோடு சாப்பிட்டாலும் அது ஜீரண நீர் சுரந்துருங்க. ஆமா ஆமாம் ஆமாம். எத்தனை சாப்பிட்டாலும் ஜோருக்கு, அத்தனை சாப்பிட்டாலும் ஜோருக்கு. அது கூட கொத்தருக்கே உட்கார்ந்து இருக்குது. இவ்வளவு எடுத்து அது வச்சாலும் சொரக்க ஸ்டார்ட். உங்களை கொல்றதுக்குன்னே அது ரெடியா உட்காந்து. எப்பவுமே அது அந்த பாம்பு சாகாத பாம்பு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. 10 வருஷம் கழிச்சு போட்டா டொங்குன்னு ஒரு போர்டு போட்டுரு. அது அப்படியே சாவாத பாம்பு. அதனாலதான் நிர்மூலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருப்புன்னு எழுதினார். யாரே திருமூலர். பசி தாக்கத்தை நிர்மூலமாக்குடா அப்படிங்கிறாரு. அதாவது புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெருப்படை உள்ள நிர்மலமாக்கல். புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை, பசி வருதலும் அடங்குதலும். பசி உள்ள வர்றதும் வெளியே போறதும். இந்த ஜீரணீர் சுரக்கும், வெளியே போகும், உள்ள வரும், சுரக்கும். பசி இருக்குதுங்கிறான், அப்புறம் காணா போகுதுங்கிறான். மறுபடி பசி வருதுங்கிறான், அப்புறம் காணா போகுதுங்கிறான். மறுபடி பசி வருதுங்கிறான், அப்புறம் காணா போகுது. அப்புறம் வெளி வர்றது உள்ள போறது, வெளி வர்றது உள்ள போறது. இதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த புறப்படுதல்னா வெளியே வர்றது, புக்குதல்னா உள்ள போறது, புக்குதல்னா உள்ள போறது, புக்குதல்னா உள்ள போறது, புறப்படுதல்னா வெளியே வர்றது. புறப்பட்டு விட்டார்னா வெளியே போயிட்டார்னு அர்த்தம். இதை அமைதிப்படுத்திடுறதுங்களா? ஆமா. இது வந்து புறப்படுதல் வெளியே வர்றது, புகுதல்லாம் உள்ள போயிட்டாரு. புகுதல் உள்ள போயிட்டாரு, புறப்படுறா வெளியே வர்றாரு. அதைத்தான் புறப்படுதலும் புக்குதலும் எழுதுறாரு. அப்போ ஜீரணீர் என்பது சுரத்தலும் உள்ளே போறதுமா இருக்கிற காரணத்தினால் அது நடுநிலையாக்கு, அது நிர்மூலமாக்கு, அடையாளம் இல்லாம பண்ணி எழுதுறாரு. இதைத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாருன்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் எழுதினாரு. அதைத்தான் அவர் வந்து வழி முதலா என்னை மட்டும் எழுதினார். இவர் வழியும் சொல்லுவாரு, திருமலர் வாயுன்னு சொல்லுவார். வாயும் வலியும் ரெண்டும் ஒண்ணுதான். வாயுனா காற்று, வலினாலும் காற்று. வலி
வளினா காற்று, வளினா காற்று, வாயுனாலும் காற்று. அப்ப ஒரே இடத்துல 2 பேர் சொல்றாங்க பாருங்க. அப்ப 2 சாட்சி நமக்கு வந்துருச்சு. அப்ப பசி நீரைத்தான் குறிக்கிறார்கள். 2 பேருமே பசி நீரைத்தான். நமக்கு 2 வாயு இருக்குது. இதுவும் வாயுதான். மூக்குல போயிட்டு வர்றது வாயுதான், வயிற்றுல சுரக்கிறது வாயுதான். வயிற்றுல சுரக்கிறது வாயுதான். அது ஆமா, அது திரவ பொருளா இருக்கும், வாயு பொருளாம் இருக்கும். ஜீரநீர் வந்து எப்பவுமே வந்து திரவமா தான் இருக்கும், பெரும்பாலும் திரவமா தான் இருக்கும். அது திரவமா இருந்து வாயுவா மாறும், திரவமா இருந்து வாயுவா மாறும். அப்ப ஆமா, திர வடிவம் 3, எப்பவுமே 3 வடிவம் இருக்கு. எல்லா பொருளுக்கும் 3 வடிவம் இருக்கு, 3 டைமென்ஷன் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியுது இல்லையா நம்ம உடம்புல? நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுகளுமே முப்பரிமாணத்துல தான் இருக்கும், 3 டைமென்ஷன் தான் இருக்கு. என்னது 3 டைமென்ஷன்? எல்லா குழாயும் சரி, உள்ள இருக்க அணுக்களும் சரி, எல்லாம் 3 டைமென்ஷன். அதனாலதான் ஹைட்ரஜன் ஆக்சைடு அது பிரிக்க. இதைத்தான் வந்தால் கண்டுபிடிச்சான். ரஷ்யா யாரு? அமெரிக்கார கண்டுபிடிச்சான். ஆலன் ஒய்சன் பேரு. அவன் பேரு ஆலன் ஒய்சன். இந்த கைராய்டுங்கிற அமைப்பு வந்து உயிர்கள் காணப்படுகிற உயிரை பார்த்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான். மனுஷங்கிட்ட உயிரை பார்த்து இது எல்லா உயிர்களும் இருக்கு. இந்த கைராய்டு தான் ஒரு பொருளை வேகமாக உள்வாங்குகிறது, மின்சாரத்தை வேகமாக கடத்துகிறது, அயன்ஸை வேகமாக கடத்துகிறது, வேகமா உள்வாங்க. பஞ்சு மாதிரி, பஞ்சு அப்படி சர்ன்னு தண்ணி இருந்தது இல்லையா? ஒரு சாதாரண துணியை போடுங்க, மெல்ல உறிஞ்சும். அதே பஞ்சை போடுங்க, ஸ்வைன்னு உள்ள ஒளி. என்னது? ரெண்டாவது அதுல பாத்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கான ஓட்டை இருக்கு. ஒரு பஞ்சில பார்த்தா லட்சக்கணக்கான ஓட்டை இருக்கு. என்னது? ஒண்ணுக்கு தொடர்பு இருக்காது, ஒண்ணுக்கு புளிஞ்சா வெளிவருமே தவிர ஒண்ணுக்கு தொடர்பு இருக்கு. எல்லாம் அப்படி வேகமா உரியறதுனாலதான் உள்ள கடத்தப்படுதுங்க. இதை வச்சுதான் அந்த ஆள் கண்டுபிடிச்சு அவன் ஹைட்ரஜன் ஆக்சைடை பிரிக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிச்சான். யாரு? அந்த அமெரிக்கார பெரிய இயற்பியல் பேராசிரியர். அந்த ஆள் பெரிய ஆலன்னு பேரு. இது வந்து 1970 கண்டுபிடிச்சு பேட்டன்ட் வாங்கிட்டான். அமெரிக்கால பேட்டன்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த ஹைட்ரஜன் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம விட்டுட்டான். அப்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்னைக்கு அமெரிக்காவிலேயே என்ன ஆயிருக்குன்னா, யாருக்கு எரிபொருள் அந்த அவன் நாட்டுல பெட்ரோல் அவன் நாட்டுல பெட்ரோல் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அவனை மிரட்டான்னா, இப்ப பாருங்க, நாம ரஷ்யாவில பெட்ரோல் வாங்கினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன மயிருக்கு எங்களை மிரட்டுற நீ? அப்ப இந்தியாவுக்கு மான ரோசமே கிடையாது. அப்ப இந்தியாவில இருக்க இத்தனை ஐஐடி இருக்காங்களா? அறிவியலே உங்களுக்கெல்லாம் இந்தியாவில இருக்கிற இந்த ஐஐடி ஏதாவது கண்டுபிடிச்சு விளங்கி இருக்கான? விளங்காத ஜென்மங்கள் எல்லாருமே. கேட்ட ஐஐடியில் ப்ரொஃபஸருங்கிற மானகட்டவனை ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் நாட்டுக்கு? ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற. ஐஐடியில் 4 லட்சம் சம்பளம், செக்ரட்டரி 4 லட்சம் சம்பளம், ப்ரொஃபஸர் வேற கேட்டா 10 லட்சம் கோடி ப்ரொஃபஸர் இருக்கணும். எவனாச்சும் இந்த நாட்டுக்கு உருப்படுற மாதிரி மலிவா கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களாடா? யோசிக்கிறதே இல்லைங்க. சிந்தனைக்கு வந்தா தானே கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். அப்புறம் இவன் கண்டுபிடிச்சிருக்கான்ல, மலிவா கண்டுபிடிச்சிட்டா. இவன் பள்ளிக்கூடம் கூட எந்த காலேஜுக்கும் போகல. இவன் இந்த ராமலிங்கம் கார்த்திக் இவன் கண்டுபிடிக்கிறது இல்ல, கண்டுபிடிச்சது காப்பி அடிச்சு டிசைன் பண்ணிட்டான். இவன் கண்டுபிடிக்கல, அந்த ஸ்பான்ஸ் இவன் கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்குல அறிவு பத்தாது. அந்த அளவுக்குல அவன் யானையை கண்டுபிடிச்சான், இது அங்கசத்தை கண்டுபிடிச்சிட்டான். அவன் யானையை கண்டுபிடிச்சான், இது அங்கசத்தை கண்டுபிடிச்சிட்டான். யானையை கட்டிட்டு மேய்க்க தெரியல, இவன் அங்கசத்தை போட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவன் நல்லா அடிச்சிட்டான். அதுதான் சூப்பர். இது எங்க இருக்கு? அந்த திறன் இவனுக்கு இருக்கு. அவன் கண்டுபிடிச்சிட்டான் மக்கள். அவன் லூஸ் விட்டு அந்த முண்டை என்ன பண்ணிட்டான், ஒண்ணுக்கு ஆகாதார் தெரியுதுன்னு அவன் வந்து அந்த கௌரவம் அந்த பட்டம் வாங்கினா விட்டுட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், யோசிச்சுட்டே இருக்கிறான். இவன் எலக்ட்ரானிக்ஸ் நோண்டிட்டே இருந்திருக்கிறான், ஹைட்ரஜன் நோண்டிட்டே இருந்திருக்கிறேன். நான் ஹைட்ரஜன் நோண்டிட்டே இருக்கிறேன் பாருங்க. இப்ப நான் நோண்டிட்டே இருக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி 20 வருஷமா நோண்டிட்டே இருந்திருக்கிறான். நோண்ட அப்படியே நோண்ட இந்த மூளை வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிரு. என்னது? பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. மூளை யாரு கொடுத்தாங்க? யாரு? இப்ப அப்ப நூட்ல வந்ததா மூளை? இல்ல ஆட்டு மூளை சாப்பிட்டுக்கிட்டு மூளை வளர்ந்துச்சா? இவன் சரிவா ஆட்டு மூளை சாப்பிட்டா மூளை வளருது, கிட்டிங் சாப்பிட்டா கிட்டிங் நல்லது, அப்புறம் குடல் சாப்பிட்டா குடலுக்கு என்ன போய் பேசுறாங்க. ஆட்டுக்கால் சாப்பிட்டா காலுக்கு நல்லது, நெஞ்சு கறி நெஞ்சு சளி போகுமா? மானங்கட்டவனுக்கு எங்கேயாவது நெஞ்சு சளி போக மாட்டா? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது சூடுதான் இருக்கு, சொரணதான் இருக்குதா இன்னைக்கு? வேற ஏதாவது என்ன சாப்பிடுறீங்கன்னு தெரிய வேண்டாமா? அப்புறம் ஏன் டிபி என்ன வெங்காயத்துக்கு வருது? அப்புறம் சளி ஏண்டா பிடிக்குது? அப்புறம் கோழிச்சாறு குடிக்க வேண்டியது தானே?
கோழிச்சாறு குடிச்சு எங்கேயாவது சளி நல்லா இருக்குதா? கடைசியில் நல்லா வெடக்கோழியே பிடிச்சி மாப்பிள்ளை பண்ணிட்டாரு, வெடக்கோழியே பிடிச்சி சாப்பிடுங்க, அப்பதான் மாப்பிள்ளை சளி போகுமா? எதை தின்றா சளி வாங்கினா அறிவட்ட முண்டோம். அது வந்த சளி நின்னு போயிருங்க, அதத்தான் நின்னு போச்சுன்னு சொல்றதுங்க. அது வந்துகிட்டு இருக்கிறதுங்க, கோழி அடிச்சு சாப்பிட்டதே அது நின்னு அடங்கிருங்க, உள்ள அமுங்கிருங்க, அப்புறம் மூக்குல சளி நல்லா போச்சுன்னு நினைச்சுக்கிறதுங்க. சரி இருக்கட்டும், முடிச்சுக்கலாம். ஆகையினால இந்த உள் சுத்தம் என்பது 2 பொருளை தருகிறது. உள் சுத்தம் என்பது நியமத்தில் யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலியும் சொல்லுகிறார், திருமூலரும் சொல்லுகிறார். இவர் திருமூலர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செய்வது எழுதுவாரு. தூய்மை அருளூன் சுருக்கம்னாவே தூய்மை செய்வதன் மூலமாகவே உடல் சுருங்க வேணும்னு எழுதுவார். இப்ப புரியுதா ஏன் சுருங்குதுன்னு? தூய்மை செய்வதன் மூலமாக எது சுருங்குது? உடம்பு சுருங்க. அதத்தான் எழுதுறாரு அவரு. விரிதெல்லாம் உடம்பு இப்ப 5 வயசுக்கு இருந்ததுக்கு இப்ப விரிதெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சிருக்குது இல்லங்க, அதுவும் சேர்ந்து எலும்போட சுருங்குங்களா? எல்லாமே சுருங்கும், எல்லாமே சுருங்கும். போலி சதை சுருங்கும். போலி சதை கிடையாது, அது ஊத்தல். அது வெறும் கொழுப்பு, மோசமான கொழுப்பு, மோசமான துர்நீர், மோசமான கெட்ட நீருங்க, நாட்டம் அடிக்கும். அதத்தான் மேல வச்சுக்கிட்டு மேல மினிஸ்டர் ஒயிட் போட்டு வர்றானுங்க. என்னது மினிஸ்டர் ஒயிட்? ராம்ராஜ் காட்டன் மினிஸ்டர் ஒயிட் போட்டு மேல வர்றது. உள்ள பாத்தீங்கன்னா அத்தனை குப்பை தான். அதனாலதான் அதனாலதான் இளைத்திருப்பான் யோகின்னு தமிழ் எழுதுனாங்க. அதாவது சொல்லி கொடுக்குற பிச்சை எடுத்து சாப்பிட்றோம் பாருங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்றவனை காட்டிலும் சொல்லி கொடுக்கிறவன் இளைத்திருக்க வேண்டும்னு சட்டம் சொல்லுகிறது. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, அவனுக்கு இளைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப பிச்சை எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து இந்த ஆண்டி பிச்சை எடுத்து சாப்பிடுவான், பிள்ளையார்கள் ஆண்டி அவன் பிச்சை எடுத்து அவனோட தலையிலேயே பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் தான். ஆனா சொல்லி கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை காட்டிலும் இழைச்சிருக்க வேணும். ஆசிரியர்னா இழைத்திருக்க வேணுங்கிறான். ஆசிரியர்னா இழைச்சிருக்கணும், எல்லா வகையிலும் இழைச்சிருக்கணும். கம்மியான எதுக்காக ஐயாது அந்த நோக்கம் வாழ்ந்து காட்டணும், எளிமையா வாழணும்னு அர்த்தம். கார் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறது அல்ல. உங்களை மாதிரிங்க ஐயா. நான் ஏன் இல்லைன்னு சொல்றேன், நானுக்கு சைக்கிள் தான் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட. சைக்கிள் கூட எடுக்கிறது இல்ல, 10 நாளைக்கு ஒருத்தர் சைக்கிள் எடுப்பேன். அப்புறம் அதை எடுத்து அது வருஷத்துக்கு வரைக்கும் அது 3000 எடுத்து ஓட்டிட்டே இருந்தா வருஷத்துக்கு 2000 செலவாகுது. பஞ்சர் ஆகுது, அப்புறம் டியூப் மாத்தணும். டியூப் மாத்தி 6 வருஷம் ஆச்சு. சைக்கிள் டியூப் மாத்தி 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா டியூப் மாத்தாம ஓட்டிட்டு இருக்கிறேன். 6 வருஷமா டயரு மாத்த டியூப் மாத்தல, 6 வருஷம் ஆச்சு. என்னது 6 வருஷமா? அது ஏதோ கொஞ்சம் தேஞ்சு இருக்குது. 6 வருஷம் ஓட்டி இன்னும் அப்படியே இருக்குது. பாத்துக்க எந்த அளவுக்கு ஓட்டம் இருக்குதுன்னு பாரு. ஆமா, அப்படியே போனா 1 கிலோமீட்டர் தான் போவேன். 1 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேன். போறப்ப சைக்கிளை போயிட்டு வரப்ப நடந்து வர்றது. அப்படியே பேசிட்டு மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு. எனக்கு நானே சிந்திக்கிறதா, யார்த்தையும் பேசுறது இல்ல, வர்றது இல்ல. பேசிட்டே அப்படியே சிந்திச்சுட்டே போவேன். அது என்னாச்சு வர்றப்ப அப்படி சிந்திச்சுட்டே வருவேன். அப்புறம் யாராவது பார்த்தா என்ன அப்படின்பா, அதோட சரி என்ன அப்படின்னு போயிட்டே இருப்பேன். யார்ட்டையும் நின்று பேசவும் மாட்டாங்க, நானும் யார்ட்டையும் நின்று பேசுறது இல்ல. மீறி வேணா ஒரு கடைக்காரனை மட்டும் பேசுவேன், அந்த காய்கறி கடைக்காரனை மட்டும் பேசுவேன். என்ன ஆச்சுங்க அப்படிம்பா, கண்டுபிடிப்பு எப்படி போயிட்டு இருக்குமா? அதெல்லாம் போயிட்டு இருக்குதுமா. அவனோட தான் கேட்பான், என்னங்க இந்த கண்டுபிடிப்புல என்ன ஆச்சுங்க? அவனா லைட் எடுத்து காமிச்சேன், இதை போய் காமிச்சேன். என்ன சாமி தண்ணிக்குள்ளே இவ்வளவு வேலை செய்யுமா, நமக்குள்ள எப்ப கொடுப்பீங்கண்ணா? வரும் எல்லாம் விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டு அப்படின்னு. விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறப்ப வரும்னா அதுங்க 1 வாரமா எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. எத்தனை 1 வாரமா எரியுது. இதைத்தான் நம்ம பெருசா செய்யணுங்கிறேன். அந்த பெருசா செய்யறதுக்கு காலம் வரும். முதல்ல பெருசா விஞ்ஞானிகள் ஒத்துக்கணும். சும்மா நாமளே செய்யக்கூடாது எதுவுமே. அதைத்தான் இது பெருசா செய்ய போறேன். இதுக்கு பெருசா செஞ்சோம்னா ஒரு 10,000 ரூபாய் செலவு. 10,000 ரூபாய் செலவுல குறைஞ்சபட்ச 10,000 ரூபாய் செலவு பண்ணோம்னா குறைஞ்சபட்ச 2000 வாட்ஸ் எடுக்கலாம். 2000 வாட்ஸ் எடுக்கலாம். 2000 வாட்ஸ் ஒரு நாளைக்கு 2000 வாட்ஸ், 1 மணி நேரத்துக்கு 2000 வாட்ஸ் எடுக்கலாம். கற்பனையே பண்ண முடியாது. அது தண்ணி தான் எரிபொருள். கிணத்தண்ணி ஊத்திக்க வேண்டியதுதான். கிணத்தண்ணி ஊத்திட்டீங்கன்னா
ஒரு 10 லிட்டர் ஊற்றிட்டீங்கன்னு சாயங்காலத்துக்குள்ள அது காணா போயிரு 2000 வாட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 2 HP மோட்டார் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரஷ்யாவும் தேவையில்லை, எரிபொருளுக்கு எந்த நாடும் இந்த தேவையில்லை. பக்கம் நானே இந்த சார் பக்கம் இந்த பக்கம் நீ ஹைட்ரஜன் பிடிச்சி கட்டுப்படுத்தி இந்த ராமலிங்கம் கார்த்திக் மாதிரி எரிக்கிறா, எலக்ட்ரிசிட்டி வச்சு வீடெல்லாம் எரிச்சுக்கலாம். மின்சாரமும் கிடைக்கும் பாருங்க, மின்சாரமும் கிடைக்கும், ஹைட்ரஜனும் கிடைக்கும், ஹைட்ராக்சைடுங்கிற மருந்தும் கிடைக்கும். 3 கிடைக்கும். இதுல 3 பொருள் கிடைக்கும் ஒரே நேரத்துல. அப்புறம் செலவு என்ன செலவுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி தான். அப்புறம் தண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்ந்துட்டே இருக்குன்னா தண்ணி ஆகாது, தண்ணி அழியாது. தண்ணி பிரியும், அது சேரும், அது பிரியும், அது சேரும். அப்ப தண்ணி ஆவதும் இல்லை, தண்ணி அழியறதும் இல்லை. தண்ணி ஆக்கவும் முடியாது, தண்ணி அடிக்க முடியாது. அப்படி ஒரு கொள்கை இருக்குது. தண்ணி ஆக்கவும் முடியாது, தண்ணி அடிக்க முடியாது ஒரு ஏன்னா தண்ணிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஹைட்ரஜன் என்பது ஒரு அணு, ஆக்சிஜன் என்ற அணு. இந்த அணுவை யாரும் உருவாக்க முடியாதுன்னு அர்த்தம். என்னது? அணுவை யாரும் உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்குதுங்க. அப்படி ஒரு தத்துவம் இருக்குது. அதாவது ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது ஒரு தத்துவம் இருக்குது. இன்னொரு தத்துவம் இருக்குது, ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னு இன்னொரு தத்துவம் இருக்குது. அது தமிழர் கண்டுபிடிச்சது. இந்த காத்தல் காத்தல் அது அழித்தல், ஆக்கல், அழித்தல், காத்தல் 3 வகையான தொழில் கடவுள் புரியுறான்னு சொல்றாங்க. அதுதான் அது. அதுக்கு 3 கடவுள் பேர் சொல்லுவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு கதை சொல்லுவானுங்க. அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஆக்கிற ஒரு கடவுள், அழிக்கிற ஒரு கடவுள், காக்கின்ற ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. படைப்பு கடவுள், அப்புறம் காக்கிற கடவுள், அப்புறம் அழிக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இது இயற்கையை இப்படி பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த வெள்ளைக்கார மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியுங்கிற. ஆனா தமிழ் சித்தம் என்ன சொல்லுவோம்னா ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும்னு சொல்லுது. அப்படி மட்டும் இல்ல, ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், பின்னாடி காக்கவும் முடியும்னு சொல்லுது. அந்த முண்டை ஆக்கவும் முடியாது, அடிக்க முடியாதுங்கிறது. அப்படியுமே காக்கறதுக்கு எங்க வர போற? இந்த அறிவே இல்லாத முண்டங்க தான் இந்த மேற்கு நாட்டு முண்டங்கள். இப்ப அதுக்கு தான் அவனுக்கு செருப்படி போடுறதுக்கு இதை நான் உருவாக்குறேன். அவனுக்கு செருப்படி போடுறது எதுவுமே இல்லாம எப்படி கரண்ட் வெளியே வருது? அதெல்லாம் சொல்லாத. எனர்ஜி எங்க இருந்து வருது அது பதில் சொல்றா. நீ இந்த கம்பி வச்சிருக்கிற அது நகரு, அதெல்லாம் சொல்லாத. எனர்ஜி எங்கே இருந்து வருகிறது அதை சொல்லு. அது எப்படி வைப்ரேட் உண்டாக்க முடியும்? தண்ணிக்குள்ள எப்படி தண்ணிக்குள்ள எப்படி இவ்வளவு வைப்ரேட் இருந்தது? ஒரு தண்ணி ஒரு வினாடிக்கு 1 லட்சம், ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை அதிருது. ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள 1 கோடி தடவை எத்தனை கோடி தடவை அதிருதுங்க. அதிர்ந்தம் காட்டித்தான் அந்த வெளிச்சம் வரும்னா பயங்கரமா அதிரணும். அப்பதான் அது வெளிச்சம் வரும். அதாவது குறைஞ்சபட்சா இப்ப சக்கரை சுத்துது பாருங்க, டைனமா இருக்கு இல்லையா? டைனமா சுத்துறப்ப ஒரு இந்த பக்கம் செம்பு கம்பி இருக்கும், செம்புக்கு மேல காப்பர். அத மோட்டார் பிரிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மோட்டார் பிரிச்சு பார்த்தீங்கன்னா மேல செம்பு கம்பி இருக்கும், நடுவு ரோட்டர் இருக்கும். ரோட்டர் சாப்பிட்டு அந்த ரோட்டருக்கும் அந்த கம்பிக்கும் பார்த்தீங்கன்னா மயிரளவு தான் வித்தியாசம் இருக்கு. என்னது? அந்த அளவு கேப் இருக்கு. என்னது? கேப். ஆமா, இந்த அளவுக்கு இருக்கு. அது பேர் ஏர் கேப்னு சொல்லுவாங்க. ஏர் கேப். என்னது? ஏர் கேப்னா காற்று போற வழி. அந்த கேப்ல இப்படி சுத்தும் போதுதான் மேக்னெட்டே உருவாகுதுங்கிற. என்னது? மேக்னெட். அந்த மேக்னெட் உருவாகுறா, வேகமா உருவாக்குறப்போ அந்த கரண்ட் உற்பத்தி ஆகும். அந்த கரண்ட் உருவாக்குத அது கம்பி வழியாக வெளியே கம்பி வழியாக வருது. அப்ப பொருள் வேகமா சுத்தணும், சாதாரணம் இல்ல. வேகமா சுத்தணும். ரெண்டாவது இழுத்து பிடிக்கும். என்னது? இழுத்து பிடிக்கும். இழுத்து பிடிக்கிறதையும் முறியடிக்கணும். இழுத்து பிடிக்கிறதையும் வண்டியில பிரேக் பிடிச்சிட்டே ஓட்டிட்டு போக முடியுமா? ஆனால் இது பிரேக் பிடிக்குது. அந்த பிரேக் கை பிடிச்சிட்டு 2 பேர் சுத்தி விளையாடுறாங்களே, கை பிடிச்சிட்டு 2 பக்கம் நின்று இழுத்து சுத்தி கரகரன்னு சுத்தி வரும். அந்த மாதிரி ஒரு விஷயங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது அந்த இழுத்து பிடிக்கிறதை தாண்டி அவ்வளவு கொடூர விஷயம் இருக்கணும். அப்பதான் இழுத்து பிடிக்கிறத தாண்டி சுத்தணும். பிரேக் பிடிச்சிட்டே ஓட்டுறதுன்னு சாதாரண விஷயமா? அப்ப உயிரே போயிடும் இல்லையா? அதே மாதிரி பிரேக் பிடிச்சிட்டீங்கன்னா அதையும் பிரேக் பிடிக்கிறத தாண்டி சுத்தணும்னா கடுமையான விசாயம் இருக்கணும். கடுமையான விஷயம் இருந்தா தான் அந்த உராய்வை தாண்டி போகணும். அப்போ உராய்வை விட வேகம் பயங்கரமா இருந்தா தான் எலக்ட்ரிசிட்டி வெளியே வரும். எலக்ட்ரிசிட்டி வெளியே வர்றதுன்னா சாதாரண விஷயம் அல்ல. எலக்ட்ரிசிட்டி வெளியே வர்றதுன்னா சாதாரண விஷயம் அல்ல. உராய்வை விட வேகம் அதிகமா இருக்கு. நான் சொல்லி முடிக்க போறேன். ஆகையினால அந்த அகமும் புறமும் தூய்மை.
வெங்கடாச்சலம் சத்தம் வருது உங்களுக்கு, நிறுத்துங்க. சரி, என்னய்யா? சத்தம் யார்கிட்ட இருந்து சத்தம் வருது? ராஜீவ் காந்திக்கு சந்தேகம் இருக்கா? ஐயா நாளைக்கு என்ன ஐயா உணவு? நாளைக்கு காலை இதே மாதிரி நீரை போட்டுருங்க, சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க ஐயா. இப்ப இடம் எவ்வளவு குறைஞ்சிருக்குது? இடம் வந்து இப்ப 61 இருக்குய்யா. இதுக்குள்ள எவ்வளவு? 64 இருந்தீங்களா, 63 இருந்தீங்களா? 63 ஐயா. இப்ப 2 கிலோ குறைஞ்சிருக்கா? ஆமாய்யா ஆமாய்யா. நாளைக்கு 1 கிலோ குறைச்சிடணும், சரியா? சரிங்க ஐயா. குறைச்சாதான் இன்னும் அந்த துடிப்பு மீண்டு வராம இருக்கும். சரிங்க ஐயா. சரி. இன்னைக்கு துடிப்பு குறைஞ்சிருக்கா? குடிப்புக்கு அதாவது நேற்று 2 மணி நேரம் அதிகமா வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேசா இருக்கு. குறைஞ்சிட்டு வருதா கூடிட்டு வருதா? கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் ஐயா இருக்கு. அதுதான் தேவைங்க. சரிங்க. அப்ப குறைஞ்சதுனாவே அப்ப கரையிறது நிக்குது, அதாவது நல்ல சதை கரையிறது நிக்குன்னு அர்த்தம். நல்ல சதை கரையிற நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் நல்ல சதை கரையினால்தான் இந்த நரம்பு அதிருது. என்னது? நரம்பு அதிருது. தாக்கு பிடிக்கும். ஐயோ நல்லது போகுது, கத்துது. ஐயோ நல்ல சதை போகுதே, நல்ல சதை போகுதேன்னு அது கத்துது. இப்ப புரியுதா? உடம்பு வந்து எல்லா உறுப்புகளுமே நல்ல சதையை இறக்க விடாது. இப்போ உங்க உடம்பு குறையுதுனாவே இயற்கைக்கு பொருந்தாதது உடம்புக்கு அந்நிய பொருள் தான் வெளியே போகுது. என்னது? அந்நிய பொருள். அந்நிய பொருள். நீ சோத்த தின்னா அந்நிய பொருள் உள்ள சேர்ந்துடும். சோறுங்கிறது அந்நிய பொருள். சோறுங்கிறது சோறு, அது ரசம், கொஞ்சம் என்னென்ன சாப்பிட்றியோ அதெல்லாம் உடம்புக்கு ஏற்காதது. அதுக்கு பேர் ஃபாரின் மேட் சொல்லுவாரு இவர் சொல்லுவாரு, ஜெர்மன் டாக்டர் சொல்லுவாரு, நீ சாப்பிடுறது அத்தனையுமே அந்நிய பொருள் தான், அதனாலதான் உனக்கு வந்து அது தீவனை பண்ணுதுங்கிறாரு. நீ உனக்கு நோய் வருதுனாவே நீ அந்நிய பொருளை தின்னு போட்ட. என்னது? அந்நிய பொருள். அப்ப அவங்க எனர்ஜி எங்க இருந்து வருது? காத்துல இருக்கிற நைட்ரஜன் எனர்ஜியா மாத்திக்குது. காத்துல என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் என்ன மாறுது? புரோட்டீனா மாறுது. புரோட்டீன் என்ன செத்து போயிடுவான். புரோட்டீன் என்ன செத்து போயிடும். இட்லியில புரோட்டீனே கிடையாது. இட்லியில அப்புறம் என்ன அதை திங்கிற? நீ தோசையில புரோட்டீனே கிடையாது, அப்புறம் எப்படி திங்கிற? வெங்காயத்துல புரோட்டீனே கிடையாது, அதெல்லாம் திங்கிற. ஆனால் அதே இல்ல, உடம்பு நைட்ரஜன் தான் புரோட்டீனா மாத்துது. நீ புரோட்டீன் எதையுமே சாப்பிட முடியாது. உலகத்துல புரோட்டீன் ஒண்ணு தனியா கிடையாது. புரோட்டீன் அப்படின்னு தனியா ஒண்ணு கிடையாது. எல்லாமே கலந்து கிடக்குது. எல்லாமே கலந்து விஷத்தோட கலந்து கிடக்குது. இவன் சொல்றான் கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன். எல்லாமே தனி பொருள் கிடையாது, எல்லாம் கூட்டு பொருள். என்னது? கூட்டு பொருள். தனியா கார்போஹைட்ரேட் ஒண்ணு கிடையாது, தனியா ஃபேட்டு கொழுப்பு ஒண்ணு கிடையாது, தனியா புரோட்டீன் ஒண்ணு கிடையாது. எல்லாம் கூட்டு கலவையானது. அதனாலதான் விஷமா மாறுது. அப்பா அது தின்னா அது மாறாது. புரோட்டீன் தின்னா புரோட்டீனா மாறாது. புரோட்டீன் தின்னா உள்ள போனா புளிச்சு போய் சாராயமா மாறும். என்னது? ஏன்னா வயிற்றுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? ஈஸ்ட் இருக்குது. வயிற்றுக்குள்ள ஈஸ்ட். எப்படி மாவு அரைச்ச வச்சா புளிச்சு போகுதோ, மாவு அரைச்சா அதே மாதிரி உள்ள ஈஸ்ட் இருக்கிறப்ப எல்லா பொருளையும் அழுக செய்து விடும். என்னது? அப்ப உள்ள ஒரு பொருள் சாப்பிட்டா என்னவா மாறுது? புளிச்சு போயிருது. அழுகி போகுதுன்னு சொல்லுங்க. என்னது? அழுகி போயிருது. அழுகி போய் நாரி போயிருது. என்னது? நாரி போயிருது. அதுதான் நாத்தமா வெளியே வருது. அதத்தான் அவங்க ஃபுட்டு வேஸ்ட்ங்கிறான், ஃபுட்டு டாக்ஸிங்கிறான், உணவு மலம்ங்கிறான், நரகலுங்கிறான். அப்புறம் என்ன? நரகலைத்தானே நம்ம வெவ்வேறு விடயத்துல சாப்பிட்றோம், அது நமக்கு தெரிஞ்சு போச்சே. ஆனால் அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அதுதாங்க, அதாவது நரகலுன்னு தெரியுது, அப்ப பசி எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. என்னது? பசி நிறுத்த தெரியல. பசி நிறுத்துறதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்றாரு, அவ்வப்பொழுது அந்த தண்ணீரை மருந்தாக அருந்திவாங்க. பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் குடிங்க. முடியலன்னா தான் நீங்க என்ன பண்ணணும்? சைவ உணவு சாப்பிடணும். பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் அருந்துங்க. முடியலன்னா கீரை சோறு சாப்பிட்டுக்கலாம், அல்லது காய் சோறு தின்னுக்கலாம், அல்லது காய் தோசை தின்னுக்கலாம். ஏதோ ஒன்று தின்னுக்குங்க. ஃபைபரை வச்சு, நார்ச்சத்து வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்படி இருக்கும்போது தூண்டக்கூடாதுங்க. ஏதோ ஒரு உணவு போட்டு தூண்டக்கூடாதுங்க. அமைதியா விட்டுறணும். அப்ப சுத்தப்படுத்துறதுக்கான உணவைத்தான் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு சக்தி எங்க இருந்து வருது? காத்துல இருக்கிற நைட்ரஜன் என்னவா மாறுது?
நன்கு சுத்தமான உடல் காத்துல இருக்க நைட்ரஜன் அது புரோட்டீனாக மாற்றிக் கொள்கிறது. சரி, புரோட்டீனா மாறுறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதோட முடிச்சுக்க நேரமாச்சு. ஆனால் அகமும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, தவம், அறிவு நூல் கற்றல். அறிவு நூல்னா அறிவான நூல்களை பற்றி படிக்கிறது. இதை படிச்சா அறிவு வரும், இதை படிச்சா அறிவு வரும். வேற என்ன படிச்சா அறிவு வரும்? ஆரோக்கியம் எது தருகிறது அதை படிக்கணுங்க. அதுதான் 3 வகையான ஆரோக்கியம் இருக்கு நமக்கு. உடலால் மனம், உடலால் ஆரோக்கியம் வரணும், மனதால் திருப்தி வரணும், ஆன்மாவால் திருப்தி வரணுங்கிறான். இந்த 3ம் ஒரே நேரத்துல கிடைக்கணும். இந்த மாதிரி வைத்தியம் வேற எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டுல கோபிச்செட்டிப்பாளையத்துல மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டுல உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. சேலஞ்சு பண்றேன். நான் 3ஐயும் கேட்பேன் பாரு. உடலாலும் ஆரோக்கியம் வரணும், மனதாலும் ஆரோக்கியம் வரணும், ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த உயிராலும் ஆரோக்கியம் வரணும். அப்படி இருக்காடான்னு கேட்பேன். எங்கிட்ட இல்லைன்றுவான். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க? அங்கே கோழி முட்டைக்கு மசூர் புடுங்கிறக்கா எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க? எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறாங்களாம். ஆனா வெண்ணெய் எம்பிபிஎஸ் படிச்சா நோய் தீராதுன்னு அவன் எழுதி வச்சிருக்கிறான். அப்ப என்ன வெங்காயத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னு கேட்கறேன். அறிவு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே 51 நோய்களுக்கு மருந்துலன்னு எம்பிபிஎஸ் மருத்துவம் சொல்லுது. மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது, மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்புறம் விஞ்ஞானிகள் சொல்றதை விட எதுக்கு பையனை வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்க வைக்கிறீங்க? சரி, அப்படி பையன் எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சு வரணும்னு வச்சுக்கங்க, அவங்க அப்பனுக்கு இருக்கிற சக்கரை நோய் தீர்த்துடுவே நீ. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற? என்ன வெங்காயம்? அதுக்கு பேசாம வேற தொழில் பண்ணலாமே. பணம் சம்பாதிக்கிறது, ஆளை கொண்டு பணம் சம்பாதிக்கிறது, ஆளை கொள்றதுக்கு படிக்கிற. அப்படித்தானே? இப்ப மருந்தை கொடுத்து அவனை சாகடிக்கிறதுக்கு படிக்கிற. அப்ப எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன அர்த்தம்? மருத்துவம் அப்படிதான் சொல்லுது. விட்டிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட். அது என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன், மெடிசன். அதாவது மொத்த நம்பிக்கையும், அதாவது மருந்து, மாத்திரை, மூலிகைகள் இவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த மருந்து, மாத்திரைகள், மூலிகைகள் நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து மூல நோயை அதிகமாக்கும். அப்ப உனக்கு வந்த நோயை அழுத்தி வைப்ப. உங்களுக்கு கொடுத்த மருந்து, மாத்திரை என்ன பண்ணிருக்குதுன்னா அந்த சைடு எஃபெக்ட் மட்டும் அழுத்தி வச்சுக்கிட்டு கடைசியில வெவ்வேறு நோய் உண்டாக்கி விட்டுருச்சு. நீ எதுக்கே சாப்பிட போய் எதவோ தின்னு 10 நோயை வாங்கிட்டு வந்துட்ட. என்னது? அப்ப நீ எங்க போயிருக்கிற? முட்டாள்கிட்ட போய் வைத்தியம் கேட்டு போயிருக்கிற. இந்த முட்டை யார்கிட்ட போய் போயிருக்கிற? மருந்து என்ற முட்டை, மருந்து கொடுக்குற முட்டாள்கிட்ட போய் இந்த மருந்து சாப்பிட்டுருக்க. நீ என்ன பண்ற? மருந்தை நம்புற. அப்படி இப்ப மட்டும் வந்துட்டு நீ செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. என்னது? செருப்படி, சீவக்கட்டடி எல்லாம் வாங்கிட்டு கடைசியில சாகர நேரத்துல வந்துட்டாங்க. டக்குன்னு அடடா போனா நம்மள கொன்னே போடுவாங்க டோய். அப்புறம் புத்தி வந்தங்காட்டி எங்கேயோ போன்ல பார்த்து எதை நம்பரை பார்த்து பிடிச்சி கிடிச்சு வந்துக்கிந்து இப்ப என்னவோ அடி, இன்னும் நல்ல அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் அப்புறம் அங்க அடி வாங்கின மாதிரி நான் அங்க அவன் வந்து ஆளை சாகடிக்கிற சொல்றான், உங்களுக்கு புத்தி வரக்குறான்னு சொல்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் சாவடிக்கிறதுக்கு மருந்து கொடுத்துருக்கு. இன்னும் வா, நாளைக்கு வா, நாளைக்கு வா, எப்பப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்துகிட்டே இருக்கிறது. என்னடா ஆஸ்பத்திரினா ஒரு 2 தடவை போலாம், 3 தடவை போலாம், எப்பப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே தான். அது என்னடா வைத்தியம்? மானகட்ட வைத்தியம். ரத்தம் இல்லைன்னு போனதுக்குங்க ரத்த ஊசி போடணும்னு சொல்லி தினசரி வா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வா, வாரம் ஒருக்கா வா, அப்புறம் இந்த மாத்திரை சாப்பிடு. ஐயோ பயங்கரமான நரகம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க அந்த அளவுக்கு தினசரி ஊசிங்க, ரத்த ஊசிங்க போட்டு போட்டு கேட்கலையா? ஒரு தடவை போட்டாச்சு, 2 தடவை, 4 தடவை போட்டு எங்கேயாவது உலகத்துல ரத்த ஊசின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பொய்யா தெரியுமே. அது ரத்தம் ஊறுறதுங்களாமாங்க. உடம்பு வந்துருச்சுங்க, பயங்கரமா உடம்பு வந்துருச்சுங்க. சாப்பிட்டா தூக்கம் வருங்க, மாத்திரை போட்டு அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் இயற்கை வழிக்கு போச்சுங்க. அப்புறம் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு ஒரு ஏமாற்று வேலை. ரத்த ஊசிங்கிறது ஏமாற்று வேலை. ரத்தம் ஏன் ஊர்ல இல்லைன்னா ரத்தம் ஏத்தணும்னு சொன்னாங்க. ரத்தம் ஏத்துன்னு இதை விட துக்கம்னு சொல்லிட்டு அப்புறம் இயற்கைக்கு போனணுங்க. அப்புறம் கடைசியா இங்க வந்துக்குங்க. எல்லாம் போய் தானுங்க. ரத்தம் என்பது கெட்டு போன ரத்தம் தானே. அடுத்த ரத்தம் தானே செலுத்த போறீங்க. ரத்தம் என்பது அடுத்த ரத்தம். அந்த அடுத்த ரத்தம் எப்படி சுத்தமா இருக்குன்னு கேக்குறேன். 6 பாயிண்ட் இருக்கு, செத்து போயிருவேன், ரத்தம் ஏத்தணும் அப்படி சொன்னாங்க. அப்பயே சாகல. 1000 பாயிண்ட் சரி, 6 பாயிண்ட் சொன்னோடனே அப்பவே செத்துருக்கணும். நீங்க அது நீ தாமதம் பண்ணா செத்து போயிருவேன்னு சொன்னாங்க.
சொன்னாங்க. அப்புறம் தான் ஓடிட்டு பவித்ரா மருத்துவமனைக்கு போயிட்டுங்க. அங்க போய் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்தனுங்க. அப்புறம் பழையபடி தொந்தரவுகள் வந்துச்சுங்க. ஓ இது ஒத்தே வராதுன்னு சொல்லிட்டு கடைசியா உங்ககிட்ட சரி அவரு மட்டும் காப்பாத்தலையா? அப்புறம் சரி 6 பாயிண்ட் வந்து அப்புறம் 7 பாயிண்ட் அங்க போகலையா? 7:30க்கு வந்ததுங்க. அப்புறம் நான் சாதா உணவுக்கு வந்துட்டுங்க. அதாவது இயற்கை உணவே பழங்களே காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. நான் பழையபடி சாதா உணவு சரி அப்படி இல்ல அப்படி காய்கறி பழம் சாப்பிட்டு 6:30க்கு வந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் தானே ஏறிருக்கு, நிறைய ஏறலையே. நிறைய ஏறலின்னா அப்புறம் 2வது நாங்க சாதா உணவுக்கு வந்து தொலைச்சிட்டுங்க. 2 மாசத்துலயே இல்ல 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 நீங்க அந்த 10 நாள் அங்க இருந்திருப்பீங்க. நீங்க இந்த இயற்கை உணவு 10 நாளா இருந்திருப்பீங்கல்ல? ஆமாங்க 10 நாள். ஆமாங்க அவங்களும் அவங்க வந்து ஒரு 10 நாள் கணக்கு தான் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 3500 ரூபாய் சார்ஜ் பண்ணி இப்ப எவ்வளவு பண்றாங்க? ஆமாங்க இப்ப அதிகங்க ஐயா. அன்னைக்கு 35 ரூபா கட்டணுங்க. அன்னைக்கே 30,000 கட்டி இருக்கிறீங்க. 2016 இன்னைக்கு 5000 நினைக்கிறேன். 5000 6000 இருக்குங்க. இன்னைக்கு அதையும் படுத்திருப்பாங்க. அப்போ 10 நாளைக்கு தங்கறதுக்கு 50,000 வாங்குறாங்க ஃபீஸ். பாத்தியா? அப்ப நாம தான் இருக்கல சீப். அப்ப என்றதே இருக்கல டெட் சீப். இனி எந்த இருக்கல டெட் சீப் இருக்கிற உலகத்துல டெட் சீப் நான் தான். ஏன்னா நம்ம இது காலத்துக்கு இந்த மெடிசின் இதுதான் மெடிசின். காலத்துக்கு இதுதான் காலத்துக்கு. அப்ப இது வந்து வைரத்தை மலிவா கொடுத்துட்டேன் உங்களுக்கு. என்ன பண்ற போச்சாது போ அப்படின்னு கொடுத்துட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே தெரியாம ஆட்டை போடுறாங்க. அதுக்கு அந்த இங்கிலீஷ்காரனுக்கு இவங்க பரவாயில்ல, இங்கிலீஷ்காரனுக்கு ஆனா பணம் போச்சே. ஆமாங்க அது போச்சுங்க. 2 நேரம் யோகாங்க, வாழை இலை குளியல், மண் குளியல் அது இதுன்னு அப்புறம் கொடுத்தாங்க. எப்படி 10-12 பேர் இருந்திருப்பீங்க ஒரு கூட்டத்துக்கு? எப்படி ஒரு டீம்ல ஒரு 10-12 பேர் இருப்பாங்களே? 12 பேர் 15 பேருங்க. நாங்க 10 நாள்ல 4 பேர் போனா 2 ஒருத்தர் வருவாங்க. அப்படியே இருந்துட்டு பணக்காரன் பூரா போயிட்டானுங்க. பணக்காரன் பூரா ஏன் பிச்சைக்காரன் மட்டும் ஏன் போறது இல்லைங்க? ஏன்னா பணக்காரன் தான் அங்க போக முடியும். முடியாம போனதுன்னு வேற வழியே இல்ல. அங்க போனா செத்தே போயிடணும் தான் அங்க மாட்டுக்கு போனது தானுங்க. எந்த ஏழைகளும் இயற்கை மருத்துவத்துக்கு போக மாட்டானுங்க. எந்த ஏழையும் இயற்கை மருத்துவத்துக்கு போக மாட்டானுங்க. வசதி இருக்கிறவங்க தான் இயற்கை மருத்துவம் போகும்பொழுது பணத்துக்கு நம்ம குறைஞ்ச வச்சு இன்னைக்கெல்லாம் 50,000. இது வேற இன்னொன்று இருக்குது. பெங்களூர்ல போன உடனே 3 லட்சம் கடை சொல்லுவான். ஒயிட்ஃபீல்டு ஏரியான்னு பேரு. ஜிண்டால் நேச்சுராபடி சென்டர். டாடா கம்பெனி ஜிண்டாலுங்கிறவன் பெரிய ஜிண்டாலுங்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா இது தயாரிக்கிறவன், ஸ்டீல் தயாரிக்கிறவன். ஜிண்டால் ஃபேக்டரி, ஜிண்டால் ஸ்டீல் இந்தியாவில பெரிய கம்பெனி. அவன் வச்சிருக்கிறான். அவன் என்ன வச்சிருக்கான், நேச்சுராபடி சென்டர் வச்சிருக்கான். உள்ள ஃபீஸே 3 லட்சம். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்னது? பூரா பணக்காரன், இந்தியாவில் இருக்கிற பணக்காரன் பூரா அங்கதான் இருப்பாங்க. போய் 10 நாளைக்கு இருந்துட்டு சூப் குடிச்சிட்டு அப்புறம் 10 நாள் கழிச்சு 3 லட்சத்துக்கு கட்டி போட்டு அங்க போய் மறுபடியும் ஆட்டம் போடுறது. மறுபடியும் ரிப்பேர் ஆச்சுன்னா அப்படி ஹெலிகாப்டர் வந்து இறங்கிட்டு கார் வந்து இறங்கிட்டு அப்படி 3 லட்சத்துக்கு கட்டிட்டு எல்லாம் வந்து ஜாலியா இருந்துட்டு நல்லா அப்பப்போ உடம்பு குறைக்க வேண்டியது, மறுபடியும் திங்க வேண்டியது, குறைக்க வேண்டியது, திங்க வேண்டியது, குறைக்க வேண்டியது, இப்படியே வருஷத்துக்கு 4 தடவை. அப்ப இங்கதான் அந்த நாக்குல வெள்ளைப்படியாம இருக்கிறதுக்கு வழி சொல்லிட்டாரு. இந்த நாக்குல வெள்ளைப்படியறது பாருங்க, அப்ப விஷம் இருக்குன்னு அர்த்தம். இந்த வெள்ளை படிக்கிறது வந்து நீங்க தண்ணீரை குடித்து தான் அதை இறக்க முடியும். அப்ப பசிக்கும் பொழுதுல நீரை அறிந்து முடியாத பொழுதுதான் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குறிப்பா சைவ உணவு. என்ன சைவ உணவுக்காக நம்ம உணவு படைக்கப்பட்டிருக்குது. நாளைக்கு என்ன பண்ணோம்னா இந்த அசைவ உணவு என்ன படுத்து பாடும். அசைவ உணவு சாப்பிட்றதுனால இந்த உடம்பு என்ன பண்ணுது, அசைவ உணவு சாப்பிட்ற என்ன மாதிரி புற்றுநோய் வருதுன்னு நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். சரியா? நன்றி. கொஞ்சமா சாப்பிட்டனுங்க அப்பளையா. சரி 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 சரி. மலச்சிக்கல் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடல் எப்படி எவ்வளவு குறைஞ்சிருக்குது உடல் எடை? 1/2 கிலோ. இப்ப 3 நாளா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடியுங்க. அவள் கொஞ்சம் சேர்த்தீங்க. அந்த 53 கிலோ அப்படியே இருக்குது. அப்ப இன்னும் குறையணும். வயிறு எல்லாம் குறைஞ்சிருக்கான்னு பாரு. வயிறு இடையில குறையணும். அந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்குதா? இன்னும் குறையணும், இன்னும் குறையணும். இல்ல என்னென்ன பிரச்சனை குறைஞ்சு எழுதி வச்சிருக்கல, என்னென்ன எதிர்பார்க்கறதுல குறைஞ்சிருக்கான்னு கேக்குறேன். குறைஞ்சிருக்குது. அது வேணும். என்னென்ன பிரச்சனை, அந்த தலைவலி, மூக்கு வலி, அது அடப்பு கிடப்பு, மயக்கம், கிருகிருப்பு, சோர்வு, ஹீபிளா, இதை மெடிக்கல் செக்அப் எப்ப பண்ணி சீக்கிரம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு நாள் ஆமா எடுத்து நீங்க போட்டோ அனுப்பிச்சிருங்க. எடுத்தோடனே அப்படியே அனுப்பிச்சிருங்க. நீங்க எடுத்தீங்கன்னா சரி சரி சரி. சரி பரவாயில்ல. அந்த பழைய ரிப்போர்ட்டுக்கும் இந்த புது ரிப்போர்ட்டுக்கும் எத்தனை மாசம் பாருங்க. அதுல இருந்தே தெரிஞ்சு போயிரும். சுத்தப்படுத்திட்டு அப்புறம் போய் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். இன்னொரு வாரம் ஆகட்டும். சரி சரி சரி. நேரமாச்சு. நன்றி.